சமூகம் என்னும் பல்கலைக்கழகம் என்ற பெற்றோர்களுக்கான கருத்தரங்கம் இப்போது தொடங்க உள்ளது. முதலில் பிரார்த்தனை. சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். எழுத்தாளர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீமதி கோதை ஜோதிலட்சுமி அவர்களையும், திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்களையும், திரு பாஸ்கர் ஸ்ரீனிவாசன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். गुरुभ्यो नमः। हरिः ॐ। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः सुष्ठुवागुंसस्तनूभिः विषेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। तत्संयोरागृणीमहे गातुं यज्ञाय गातुं यज्ञपदये दैवी स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जिगातु भेषजं शन्नो कस्तुद्विपदे शञ्चतुष्पदे। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने ताबहारिणे। நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நல்க ஸ்ரீமத் சுவாமி அபவர்கானந்தி மகராஜ் அவர்களை அழைக்கிறோம். ஸ்ரீமத் சுவாமி அபவர்கானந்தி மகராஜ் அவர்கள் நூற்றாண்டு கடந்த தொன்மையான தமிழகத்தின் மிக மூத்த ஆன்மீக மாத இதழான நமது சென்னை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்திலிருந்து வெளிவரும் ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயத்தின் ஆசிரியராக சேவை புரிந்து கொண்டிருக்கிறார். மகராஜ் அவர்கள் மாணவர் நலம், இளைஞர் மேம்பாடு ஆகியவற்றில் மிகுந்த ஈடுபாடு உடையவர். தொன்மை பாரம்பரியம், பாரதத்தின் எழுச்சி ஆகியவற்றை குறித்த மகராஜின் தலையகங்கள், கட்டுரைகள் வாசகர்களிடையே மிகவும் வரவேற்பை பெற்று வருபவை. பல அரிய புத்தகங்களையும் மகராஜ் அவர்கள் எழுதியுள்ளார். பல பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று சுவாமி விவேகானந்தரின் அவருடைய வழியின் அடிப்படையில்
பாரதத்தின் தொன்மையை, அதன் பெருமையை எவ்வாறு மேலும் மேலும் பெருக்குவது என்பது குறித்து இளைஞர்களிடையே நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். இப்போது இந்த குடும்பம் என்னும் பல்கலைக்கழகம் என பெற்றோர்களுக்கான இந்த கருத்தரங்கத்திற்கு வரவேற்புரை நல்க ஸ்ரீமத் சுவாமி அபவர்கானந்தி மகராஜ் அவர்களை வணங்கி அழைக்கிறோம். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. வரவேற்பதற்கு முன்பாக 100 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1897 பிப்ரவரி 13ஆம் நாள், இதே நாளில் சுவாமி விவேகானந்தர் சென்னையில் பச்சையப்பா கல்லூரியில் வேதாந்தமும் இந்திய வாழ்க்கையும் என்ற தலைப்பில் அற்புதமான உரையை நிகழ்த்தியுள்ளார். அவற்றிலிருந்து சில பகுதிகளை வாசித்துவிட்டு வரவேற்புரையை தொடங்குகிறோம். வேதாந்தமும் இந்திய வாழ்க்கையும், பிப்ரவரி 13, பச்சையப்பா ஹால். எல்லா துன்பங்களுக்கும் காரணம் அறியாமையே என்று நமது உபநிடதங்கள் கூறுகின்றன. சமுதாயம் ஆகட்டும், ஆன்மீகம் ஆகட்டும், அல்லது மற்றெந்த துறை ஆகட்டும், இது முற்றிலும் உண்மை. அறியாமையின் காரணமாகத்தான் நாம் ஒருவரை ஒருவர் வெறுக்கிறோம். அறியாமையின் காரணமாகவே நாம் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்வதும் இல்லை, நேசிப்பதும் இல்லை. ஒருவரை ஒருவரை தெரிந்து கொண்டதும் அன்பு பிறக்கிறது, பிறந்தே ஆக வேண்டும். ஏனெனில் நாம் அனைவரும் உண்மையில் ஒன்றே அல்லவா? இப்படி ஒருமை உணர்வு தானாகவே உண்டாகதை காண்கிறோம். அரசியலிலும் சமுதாயத்திலும் கூட 20 வருடங்களுக்கு முன் தேசிய பிரச்சனைகளாகவே மட்டும் இருந்தவை ஆகட்டும், இன்று அவற்றிற்கு வெறும் தேசிய கண்ணோட்டத்தில் தீர்வு காண முடியாது. இன்று அவை பெரிய அளவில் வளர்ந்துள்ளன, பெரிய பரிமாணங்களை பெற்றுவிட்டன. பரந்த நோக்குடன் சர்வதேச அளவில் அணுகினால் மட்டுமே அவற்றை தீர்க்க முடியும். சர்வதேச சங்கங்கள், சர்வதேச அமைப்புகள், சர்வதேச சட்டங்கள், இவையே இன்றைய அவசர தேவை. ஒருமை உணர்வையே இது காட்டுகிறது. விஞ்ஞானத்திலும் கூட ஜட உலகை பற்றி இத்தகையதொரு பரந்த முடிவுக்குத்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஜடப்பொருள் நிலையில் பிரபஞ்சம் முழுவதும் ஒரு மொத்த தொகுதியே. ஜடப்பொருளாகிய ஒரே கடல், அதில் நீங்கள், நான், சூரியன், சந்திரன் என்பதெல்லாமே பல்வேறு சிறிய சுழல்களின் பெயர்கள், அவ்வளவுதான். அதற்கு மேலில்லை. மன உலக நிலையில் பார்த்தால் பிரபஞ்சம் தழுவியதோர் என்ன கடலில் நீங்களும் நானும் அதுபோலவே சிறு சிறு சுழல்களாகவே இருக்கிறோம். ஆன்ம நிலையில் பார்த்தால் ஒன்றேயான மாறுதலற்ற இடையீடற்ற ஒருமையான ஆன்மாவே அது. நன்னெறியின் தேவை பற்றிய பிரச்சனையும் வருகிறது. அதுவும் நமது சாஸ்திரங்களில் உள்ளன. நற்பண்பின் ஊற்றான நல்லொழுக்கத்தின் விளக்கம் என்ன என்பதை பற்றியும் உலகம் அறிந்து கொள்ள விரும்புகிறது. அதுவும் இங்கு கிடைக்கும். இந்தியாவில் நமக்கு தேவையானது எது? இவையெல்லாம் மேலை நாட்டினருக்கு தேவையானால் நமக்கு அவை 20 மடங்கு அதிகம் தேவை. ஏனெனில் ஒப்பற்ற உபநிடதங்களை பெற்றிருந்தும் மகரிஷிகளின் பரம்பரையில் வந்தவர்கள் என்று மாத்தட்டி கொண்டாலும் மற்ற இனங்களுடன் ஒப்பிட்டு பார்த்தால் நாம் பலவீனர்களாக, மிக மிக பலவீனர்களாகவே இருக்கிறோம். இதை நான் சொல்லியே தீர வேண்டும். முதலில் நமது உடல் பலவீனம். நமது துன்பங்களில் சுமார் 1/3 பங்கிற்கு உடல் பலவீனமே காரணம். நாம் சோம்பேறிகள். நம்மால் உழைக்க முடிவதில்லை, நம்மால் சேர்ந்து வாழ முடிவதில்லை, நாம் ஒருவரை ஒருவர் நேசிப்பதில்லை. நம்மிடம் சுயநலம் நிறைந்திருக்கிறது. ஒருவருக்கொருவர் வெறுக்காமல், ஒருவருக்கொருவர் பொறாமைப்படாமல் நாம் 3 பேர் சேர்ந்து வாழ முடிவதில்லை. ஒருங்கிணைக்க முடியாதபடி பிரிந்து கிடக்கின்ற கூட்டம். அளவற்ற சுயநலம். சமய சின்னத்தை நெற்றியில் இப்படி போடுவதா அப்படி போடுவதா என்பதை பற்றி நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஒருவருக்கொருவர் சண்டை. ஒருவனின் திருஷ்டி பட்டுவிட்டால் உணவு கெட்டுவிடுமா இல்லையா என்பது போன்ற அற்ப விஷயங்களை பற்றி புத்தகங்களுக்கு மேல் புத்தகங்கள் எழுதி குவிப்பது. இதுதான் நமது இன்றைய நிலை. உங்கள் இரத்தத்தின் வேகம் இருந்தால் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகத்தான ஆற்றலையும் மேதா விலாசத்தையும் நீங்கள் இன்னும் சிறப்பாக அறிந்து கொள்ள முடியும்.
உங்கள் சொந்த காலில் நிமிர்ந்து நின்று உங்களை மனிதன் என்று உணரும்போதுதான் நீங்கள் உபநிடதங்களையும் ஆன்மாவின் மகத்துவத்தையும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இது முழு உரையும் அனைவரும் படித்து உங்களுக்கு வேண்டிய பலன்களை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். சுவாமி விவேகானந்தர் இந்தியாவில் ஆற்றிய உரைகள் கொழும்பு முதல் அல்மோரா வரை என்று இருக்கிறது. இந்தியாவிலே அவர் அதிகமாக தமிழகத்தில்தான் 36 சொற்பொழிகள் நிகழ்த்தியிருக்கிறார். இந்தியாவில் அவர் 36 சொற்பொழிகள் நிகழ்த்தியிருக்கிறார். அவற்றில் 15 சொற்பொழிகள் தமிழகத்தில் நிகழ்த்தியிருக்கிறார். 7 சொற்பொழிகள் சென்னையில் ஆற்றியிருக்கிறார். சென்னையில் ஆற்றிய உரைகள் ஆங்கிலத்தில் உங்களுக்கு அந்த பவுச்சில் நாம் இலவசமாகவே கொடுத்திருக்கிறோம். அவற்றை வாசித்து பயன்பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போது நமது கருத்தரங்கிற்கு வருகிறோம். இன்றைய கருத்தரங்கு குடும்பம் எனும் பல்கலைக்கழகம் பெற்றோர்களுக்கான கருத்தரங்கை நாம் தொடங்குகிறோம். இந்த கருத்தரங்கில் சீர்மிகு தாய், சீர்மிகு தந்தை, சீர்மிகு குணநலன் மிக்க இஞ்ச பிரதை, சீர்மிகு செயல்திறன், இந்த 4 அம்சங்களை பற்றி நமக்குள் விவாதித்து அதில் வருகின்ற சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்காக இங்கு நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். இந்த பூமி தன்னையும் சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. அது அனைத்தையும் தாங்குகிறது. உண்மையில் தாய் என்பவள் தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றுவதோடு இந்த சமுதாயத்தையும் காப்பாற்றக்கூடிய பொறுப்பில் இருப்பதை இந்த பூமி நமக்கு உணர்த்துகிறது. சூரியன் அறிவு பிரகாசம், அதாவது பிரகாசத்தை, வெளிச்சத்தை கொடுக்கிறது. தந்தை என்பவர் அறிவு தருபவர், அந்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள். பெற்றோர் என்பவர்கள் பெற்றவர்கள், இறைவனிடமிருந்து பிள்ளையை பெற்றவர்கள். இறைவன் நமக்கு தந்த கொடைத்தான் பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை எவ்விதம் நாம் வளர்க்கிறோமோ அதற்கு ஏற்ப நமக்கு பலன் கிடைக்கும். அந்த பிள்ளைகளை நல்ல விதமாக வளர்த்தால் அது நமக்கும் இந்த சமுதாயத்திற்கும் பலன். அதுவே எதிர்மறையாக அமைந்துவிட்டால் என்ன நடக்கும் என்பது நமக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பிள்ளை வளர்ப்பிலும் பல நிலைகள் இருக்கின்றன. பிள்ளை என்று எடுத்துக்கொண்டாலே தமிழில் பல வார்த்தைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அற்புதமான பொருள் உண்டு. பாலன், அதாவது ஒன்றுமே தொடையாத, அறிவே இல்லாத பிள்ளையை வளர்ப்பவர்கள் பாலன். அந்த பிள்ளைக்கு பெயர் பாலன். தன்னை மட்டுமே கவனித்துக் கொள்பவன், அதாவது தன்னுடைய மனைவி, தன் குழந்தை, தான் மட்டும் என்று வாழ்ந்து தன்னுடைய தாய் தந்தையை பேணி காக்காமல் சுயநலத்தோடு வாழ்பவன் பிள்ளை. தந்தை, தாய், அப்புறம் மற்றவர்களை எல்லாம் அரவணைத்து வாழ்கின்றவன் மகன். அதாவது தன்னுடைய தாய் தந்தையர், மனைவி, மக்கள் எல்லோரையும் அன்பாக வழிநடத்தி தாய் தந்தையருக்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப, அதாவது அவர்கள் காட்டுகின்ற நெறிமுறைகளுக்கு ஏற்ப வாழ்பவனே மகன். மைந்தன் என்பவன் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பதோடு இல்லாமல் மற்ற, அதாவது மனைவியினுடைய குடும்பம், இன்னும் பலர் குடும்பங்கள், இப்படி பல குடும்பங்களை காத்து அவர்களை பேணி காத்து வருபவன் மைந்தன். குமாரன் என்பவன் தந்தைக்கே ஞானத்தை சொல்பவன். புத்திரன் என்பவன் தந்தைக்கே பரகதி காட்டுபவன். இப்படி பலவிதமான படிநிலைகள் நம்முடைய தமிழ் மொழியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய பிள்ளை வளர்ப்பில் நாம் தன்னலமற்று அன்பு, அதாவது உண்மையான அன்பு காட்டும்போது மட்டுமே பலன் கிடைக்கும். இந்த பெற்றோர் என்ற நிலையில் நாம் எதிர்கொள்கின்ற அந்த பிரச்சனைகள், அதற்கான சிக்கல்கள் என்பதை பற்றி விவாதித்து தீர்வு காண்பதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த ஒரு நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக எழுத்தாளர் திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர் கலைமாமணி விருது பெற்றவர். அமுத சுரபி பிரபல இலக்கிய தரமிக்க மாத இதழ்களில் ஒன்று, தமிழகத்தில் மாத இதழ்களில் ஒன்று. அதை சீர்மிகு பத்திரிகையாக செம்மையாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பதில் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அடுத்ததாக திருமதி கோதை ஜோதிலட்சுமி, ஸ்ரீமதி கோதை ஜோதிலட்சுமி, இவர்கள் பிரபல எழுத்தாளர்கள், பல்வேறு கருத்தரங்குகளில் உரையாற்றியவர்கள், அதாவது தேசபக்தி மிக்க கட்டுரைகளை எழுதுபவர், குணநலன்களை சமுதாயத்தில் பெருக்க செய்வதில் ஆர்வமிக்கவர்.
அவரை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்தது பாஸ்கர் சீனிவாசன், மேலாளர், ஸ்டூடெண்ட் அகாடமி, எட்வாய்ஸ் ஸ்டூடெண்ட் அகாடமி. இது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால், படித்த இளைஞர்கள் அவர்கள் மேலை நாடுகளுக்கு சென்று பணியாற்றுகின்ற சூழல். ஆனால் பலருக்கு இது பற்றிய அனுபவம் கிடையாது. ஒரு பிள்ளையை நாம் வளர்த்து விட்டோம், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் அல்லது செல்ல வேண்டிய ஒரு துடிப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு எல்லா விதமான வழிகாட்டுதலும் செய்து அவர்கள் அங்கே படிப்பதற்கான சூழல், அது மட்டுமல்லாமல் வெளிநாட்டில் வேலையை அந்த தேடி கொடுக்கின்ற அந்த பணியை இந்த அகாடமி செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய மேலாளராக இவர் பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறார். அவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக பேராசிரியை ராஜேஸ்வரி, இவர் கோவை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் அதனுடைய நிர்வாகியாகவும் இருக்கிறார். டிராஃபிக்கில் கொஞ்சம் டிலே ஆனதால் இப்போ வந்து விடுவார். அவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ஆர்வத்தோடு வந்திருக்கும் பெற்றோர்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி. நான்காவது விருந்தினராக திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அவர் ஆட்சிப்பேரவை உறுப்பினர், பாரதியார் பல்கலைக்கழகம், கோவையைச் சேர்ந்தவர். மகாராஜ் அவர்களுக்கு நம்முடைய நன்றி, நமஸ்காரங்கள். விவேகானந்தரின் உரையை நமக்கு வாசித்தும் வரவேற்புரை நல்கிய மகாராஜ் அவர்களுக்கு நம்முடைய நமஸ்காரங்கள். இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று என்றவென்றால், இன்றைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் விஞ்ஞானமானது இன்னும் தியரி ஆஃப் எவ்ரிதிங், எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிய முடியும் என்று இயற்பியல், ஃபிசிக்ஸ் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறது. 4 எனர்ஜி எப்படி ஒன்றாக்கணும் அப்படிங்கிற லெவலில் அதுக்கான அடிப்படையை இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறது. இதற்கான விடையை வேதகால ரிஷிகள் கண்டுபிடித்தனர். அவர்கள் உணர்ந்ததை அதே வழியில் பறைசாற்றியவர் சுவாமி விவேகானந்தர். இன்னும் மேலை நாட்டு விஞ்ஞானம் தேடிக்கொண்டிருப்பதற்கு விடை இந்தியாவில், பாரதத்தில், மெய்ஞானத்தில் இருக்கிறது. அடுத்து நெறியாளர்களின் ஒரு அறிமுக உரை. இங்கு 4 தலைப்புகள் உள்ளன: சீர்மிகு தாய், சீர்மிகு தந்தை, சீர்மிகு குணநலன் மிக்க இந்திய பிரஜை மற்றும் சீர்மிகு செயல்திறன். அவற்றை குறித்து 2 அல்லது 3 நிமிடங்களில் ஒரு அறிமுகம் செய்வதற்கு இங்கு நெறியாளர்களை அழைக்கிறோம். அதன் பிறகு உங்களுக்கு கலந்துரையாடல் நடைபெறும். நீங்கள் கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உங்களுக்கு உள்ள சிக்கல்களை ஒரு சம்மரியாக, சாராம்சமாக நீங்கள் அதை உங்களுடைய பிரதிநிதியாக ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒருவர் இங்கு அந்த சிக்கல்களை கேட்கலாம். அதற்கான விடைகளை நெறியாளர்கள் கொடுப்பார்கள். இந்த நிகழ்ச்சி இவ்வாறு அமையிருக்கிறது. முதலில் சீர்மிகு தந்தை என்ற நெறிக்கு அறிமுக உரையாற்ற எழுத்தாளர் ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறோம். அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு. ஏற்கனவே மகாராஜ் அவர்கள் அவரை வரவேற்கும் போது அவரை பற்றி அறிமுகம் செய்து வைத்தார்கள். மேலும் ஒரு சிறு குறிப்பு. திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் தமிழகத்தின் மூத்த முன்னணி எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், கவிஞர், பேச்சாளர் என பன்முக இலக்கிய பரிமாணம் உடையவர். 45 ஆண்டுகளுக்கும் மேலாக இலக்கிய சேவையாற்றுபவர். எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதியின் நாடகங்களை ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். எழுத்துலகின் ஜாம்பவான்களான ஸ்ரீ ஏன் சிவராமன், தீபம் பார்த்தசாரதி, ஸ்ரீ கஸ்தூரி ரங்கன், ஸ்ரீ ஐராவதம் மகாதேவன் ஆகியோருடன் இணைந்து பணியாற்றிய பெருமையுடையவர். தினமணியிலும் தீபம் இதழிலும் பல்லாண்டுகள் பணியாற்றியவர். தற்போது மிகவும் தரம் வாய்ந்த அமுத சுரபி மாத இதழின் ஆசிரியராக சேவையாற்றி வருகிறார் ஐயா அவர்கள். சென்னை கம்பன் கழகன் விருது, பாரதியார் விருது, தமிழ் ஞான வாரிதி, கலைமாமணி என இவர் பெற்ற விருதுகள் பல. தெய்வ திருமூவர் மீது மிகுந்த பக்தி உடையவர். இராமாயண கதாபாத்திரங்கள் குறித்து பல ஆயிரக்கணக்கான சிறுகதைகளையும் மற்றும் அவற்றை குறித்த சொற்பொழிவுகளையும் ஆற்றியுள்ளார். இங்கு சீர்மிகு தந்தை என்ற தலைப்பில் இந்த நெறிக்கு அறிமுக உரையாற்ற எழுத்தாளர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை வணங்கி அழைக்கிறோம். மிக அழகாக வரவேற்புரையாற்றியிருக்கிற சுவாமிஜி அவர்களே, உண்மையான பாரம்பரிய பெருமை மிக்க பெண்ணியம் என்ன என்பதை நிறுவி பல்வேறு கட்டுரைகளை தினமணியில் எழுதி கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு சகோதரி
கோதை ஜோதிலட்சுமி அவர்களே, இளைஞர்களை தன்னுடைய அகாடமி மூலம் வழிநடத்தி கொண்டிருக்கும் திரு பாஸ்கர் ஸ்ரீனிவாசன் அவர்களே, மற்றும் கூடியுள்ள தந்தைமார்களே, தாய்மார்களே, குழந்தைகளுடைய பண்பு நலனில் அதிக அக்கறை காட்டுபவர்கள் தந்தையர்களை விட தாய்மார்கள்தான் என்பதன் நேரடி நிரூபணம்தான் இங்கு வந்திருக்கிற தாய்க்குலத்தினுடைய அதிக எண்ணிக்கை. அத்தனை தாய்மார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வந்தனங்கள். தந்தையினுடைய பணி என்ன என்பதை பற்றி அறிமுக நிலையில் சில கருத்துக்களை சொல்லி அதன் பிறகு நீங்கள் குழுவாக பேசிய பின்னர் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு விடையளிப்பதற்காக நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம், காத்திருக்கிறோம். தந்தையர் சரியாக நடந்து கொள்கிறார்களா என்கிற கேள்வி நம் மனத்தில் எழுகிறது. ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் குடியிருந்த வீட்டில், என் எதிர் வீட்டில் ஒரு 4 வயது பையன், அர்ஜுன் என்று அவனுக்கு பெயர். நான் கிருஷ்ணன் என்பதாலோ என்னமோ அவனுக்கு என்மேல் அளவு கடந்த ஒரு பிரியம், நேசம். நான் எங்கு போனாலும் என் தோளில் அவன் ஏறிக்கொள்வான். அருகே நர்மதா விமன்ஸ் அகாடமி என்று ஒரு அரங்கம், அங்கு ஒரு கச்சேரி. அந்த கச்சேரிக்கு போகலாம் என்று நான் புறப்பட்ட போது அந்த சிறுவன் என் இடுப்பில் ஏறிக்கொண்டான். அவர்கள் பெற்றோர் அதை அனுமதிப்பார்கள், ஆகையால் அவர்களிடம் சொல்லிவிட்டு அந்த சிறுவனோடு அந்த கச்சேரிக்கு சென்றேன். பெரிய மேடை, இதுபோல் அழகாக கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. பாடுகிற பாகவதர், வயலின் வித்வான், மிருதங்க வித்வான், மோர்சிங், கஞ்சிரா என்று பக்கவாதிய கலைஞர்கள் என்று மேடையிலேயே 10-12 பேர் இருந்தார்கள். எதிரே ஜமக்காலம் விரிக்கப்பட்டிருந்தது. மேடையில் இருந்தவர்களை விட குறைவான எண்ணிக்கையில் ஜமக்காலத்தில் ஆங்காங்கே ஆட்கள் அமர்ந்திருந்தார்கள். அப்போது செல்போன் புழக்கத்தில் இல்லாத காலம். ஏனென்றால் இப்பொழுது உங்களுக்கு செல்போன் கையில் இருந்தால் என்னுடைய பேச்சு பிடிக்கவில்லை என்றால் நாகரிகமாக ஏதோ ஒரு அழைப்பு வந்த மாதிரி காதில் வைத்துக்கொண்டு வெளியேறி விடலாம். அப்போது அது முடியாது. இந்த குறைவான எண்ணிக்கையில் உள்ள பார்வையாளர்களிடம் நாம் அமர்ந்தால் மாட்டிக்கொள்வோம் என்று நினைத்து கொண்டே நான் பார்த்து கொண்டிருந்த போது என் இடுப்பில் இருந்த அந்த 4 வயது குழந்தை அர்ஜுன், அவனும் அதையெல்லாம் பார்க்கிறான். பார்த்துவிட்டு அவன் என்னிடம் சொல்கிறான், அங்கிள், ஜமக்காலம் பறக்காமல் இருக்க பேப்பர் வெயிட் மாதிரி உட்கார்ந்துருக்காங்களே என்று சொன்னான். அவனுடைய அந்த வெளியீட்டு திறன் மிகச்சிறப்பாக இருந்தது. பிறகு அவர்களுடைய இந்த பையனுடைய பெற்றோரிடம், தந்தையிடம் நான் சொன்னேன், பெரிய பேச்சாளனாகவோ எழுத்தாளனாகவோ ஆவான், அதற்கு தகுந்த வகையில் அவனை நீங்கள் பயிற்சி கொடுத்து மேலே கொண்டு வாருங்கள் என்று சொன்னேன். அவர் தலையாட்டினார். 10-20 வருடங்கள் கடந்த பிறகு அந்த வீட்டிற்கு போன போது அந்த பையன் அர்ஜுன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று கேட்டேன். அந்த தந்தை சொன்னார், அவனை வற்புறுத்தி சிஏ படிக்க வைத்தோம். 7 முறை சிஏ தேர்வில் தோற்றுவிட்டான். இப்போது ஒரு ஆடிட்டரிடம் கிளர்க்காக அவன் பணிபுரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் இல்லை என்று சொன்னார். தந்தை பையனை வளர்க்கிற பொழுது அவன் சௌகரியமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதில் தவறில்லை, அது நியாயமானது கூட. அதைவிட முக்கியம் அவன் சந்தோஷமாக வாழ்கிறானா என்பது. அதையும் தந்தையாக இருப்பவர் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். அது இல்லாத ஒரு காலகட்டத்தில் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு எண்ணத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். 2வது, ஒரு பள்ளியில் ஒரு மாறுவேட போட்டிக்கு நான் நீதிபதியாக இருந்தேன். 7ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பெண், அவள் ஜீவகன் போல் மாறுவேடம் போட்டுக்கொண்டு மேடையில் வந்து ஒரு 10 நிமிடம் வீர வசனங்களை பேசினாள். தலையில் அட்டை மணிமகுடம், இடுப்பில் அட்டை வாழ், இவற்றோடு வந்திருந்தாள். அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி, ஹா, என்னுடைய வீரத்தின் முன் எதிரிகளின் தலை எம்மாத்திரம் என்று சொல்லிவிட்டு அந்த வாளை அவள் உருவ வேண்டும். அதுவரையில் அவளுக்குத்தான் முதல் பரிசு என்று எல்லா நீதிபதிகளும் நினைத்திருந்தோம். அவ்வளவு பிரமாதமான நடிப்பு. ஆனால் அவள் வாளை உருவுகிற போது வாளின் பிடி மட்டும் அவள் கையில் இருந்தது, வாள் உள்ளேயே தங்கிவிட்டது. கூட்டத்தினர் கொல் என்று சிரித்தார்கள். எனக்கே அந்த பெண் அவ்வளவு சிறப்பாக பேசிவிட்டு பரிசு கொடுக்க முடியாமல் போகிறதே என்று ஆதங்கமாக இருந்தது. ஆனால் அந்த 8ஆம் வகுப்பு படிக்கிற பெண் தயங்கவே இல்லை. அடுத்த கணம் அவள் சொன்னாள், என் வீரத்தின் முன் வாளே உடைந்து விட்டால் எதிரிகளின் தலை எம்மாத்திரம் என்று ஒரு வசனத்தை சொன்னாள். இதுபோல் பலத்த கைத்தட்டல். அந்த பெண்ணுடைய தாய் தந்தைகளிடம் நான் சொன்னேன், இவளை நடனம் போன்ற கலைகளை கற்பியுங்கள்,
முகத்தில் அவ்வளவு அழகான பாவங்கள் எல்லாம் வருகிறது என்று சொன்னேன். 10-20 வருடங்கள் கழித்து அந்த குடும்பத்திற்கு போய் பார்த்தபோது அவள் வெளிநாடு சென்றிருப்பதாகவும் திருமணமாகி சமையலறையில் குப்பை கொட்டிக் கொண்டிருப்பதாகவும் அறிந்தேன். எனவே குழந்தைகளை நாம் வளர்க்கிற பொழுது குழந்தைகளுடைய அடிப்படை ஆற்றல் என்ன, அவர்களுடைய பண்பு என்ன என்று தந்தை கூர்ந்து கவனிக்க வேண்டும். விவேகானந்தர் அழகாக சொல்கிறார், ஒரு விதையை மண்ணில் குழி போட்டு நாம் மண்ணை போட்டு மூடி தண்ணீர் விடலாம், உரம் போடலாம், செடி வளர்ந்த பிறகு வேலி கட்டி ஆடு மாடு மேயாமல் பார்த்து கொள்ளலாம். ஆனால் அது என்ன செடியாக வளர வேண்டும் என்று நாம் முடிவு செய்ய முடியாது. ஒரு புளியங்கொட்டையை போட்டுவிட்டு நாம் இறைவனை பிரார்த்தித்து நாள்தோறும் தவம் செய்து ஏராளமான உரம் போட்டாலும் அது புளிய மரத்தில் புளியம்பழத்தை தான் தருவே தவிர அதிலிருந்து தேங்காயை எதிர்பார்க்க முடியாது. குயில்கள் பாடினால் கேட்கலாம், குயில்கள் ஆடினால் பார்க்க முடியாது, மயில்கள் பாடினால் சகிக்காது. எல்லாவற்றிற்கும் உலகில் ஓர் இடம் உண்டு என்பதையும், வாழ்வின் நோக்கம் பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல என்பதையும், பொருளாதாரம் தேவை, அடிப்படை தேவை, அது இல்லை என்று சொல்லவில்லை, பொருளாதாரத்தை மிஞ்சிய விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றன என்பதையும் தந்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், தாயை விட கூடுதலாக. ஏனென்றால் பையனை பற்றி பெண்ணை பற்றி முடிவெடுப்பதில் தாய்க்கு உள்ள பங்கை விட தந்தைக்கு தான் அதிக பங்கு என்கிற மாதிரி ஒரு உரிமையை நாம் கொடுத்து விட்டோம். தந்தை சொல்வதுதான் குடும்பத்தில் நடக்கிறது. எனவே இந்த கண்ணோட்டத்தில் தந்தை இயங்குவாரானால் கட்டாயம் எல்லா குழந்தைகளும் சந்தோஷமாக வாழலாம். இன்று கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி முடித்துவிட்டு அஞ்சலகத்தில் முத்திரை கொத்தி கொண்டிருப்பவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். என்னுடைய நண்பர்கள் படித்த படிப்பிற்கும் அவர்கள் பார்க்கிற வேலைக்கும் சம்பந்தமே இல்லை. அவரவர்களுக்கு எதில் நாட்டமோ எதில் தேர்ச்சியோ அதில் அவர்களை மேலே கொண்டு வருகிற ஒரு கடமை தந்தைக்கு உண்டு. நாம நம்முடைய குழந்தையை நம் விருப்பத்திற்குபடி மாற்றக்கூடாது. ஒரு தந்தைக்கு மருத்துவராக வேண்டும் என்று ஆவல் இருந்து அவரால் ஆக முடியவில்லை என்றால் அந்த வேட்கையை தன்னுடைய மகன் மேல் மகள் மேல் அவர் திணிக்கக்கூடாது. இதுதான் தந்தையர் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கருத்தோட்டம் என்று சொல்லி, உங்களுடைய குழு சார்ந்த விவாதங்களுக்காகவும் அதற்கு பின்னர் நீங்கள் கேட்கப் போகிற கேள்விகளுக்காகவும் மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் சொல்லி, ராமகிருஷ்ண மடம் என்பது ஒரு மிக புனிதமான ஒரு மடம். இந்த இடத்தில் வந்தாலே அற்புதமான ஒரு அதிர்வலைகளை நீங்கள் உணர முடியும். எனவே இந்த மடத்திலிருந்து நடத்தப்படுகிற ஒரு நிகழ்ச்சி மூலம் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் தீர்வு கிட்டும் என்று நினைத்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ குருதேவருடைய, சாரதா தேவி அவர்களுடைய, விவேகானந்தருடைய பரிபூர்ண அருள் கடாட்சம் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிள்ளைகள் சௌகரியமாக வாழ வேண்டும் என ஆசைப்படுவதில் தவறில்லை. ஆனால் அவர்கள் ஆனந்தமாக வாழ்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும். செடிக்கு வேண்டிய ஏற்பாடுகளை மட்டுமே நாம் செய்ய முடியும். பிள்ளைகளை நாட்டத்தினை அறிந்து அவர்களை ஆற்றுப்படுத்த வேண்டும் என்ற இந்த நெறிக்குரிய சீர்மிகு தந்தை என்ற நெறிக்குரிய சிறப்பான கருத்துக்களை வழங்கி அறிமுக உரையாற்றிய திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய நன்றி. அடுத்தது சீர்மிகு தாய். இந்த நெறியை குறித்து அறிமுக உரையாற்ற ஸ்ரீமதி காயத்ரி சுரேஷ் அவர்களை அழைக்கிறோம். அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு. ஸ்ரீமதி காயத்ரி சுரேஷ் அவர்கள் கல்வியாளர், எழுத்தாளர், சமூக சேவகர், தன்னம்பிக்கை பேச்சாளர் மற்றும் மீடியா ஆள்வரர் என பன்முக பரிமாணம் கொண்டவர். எம்எஸ்சி, எம்பிஏ, எம்கான், எம்சிஎஸ், எம்ஃபில் மற்றும் பிஹெச்டி பட்டம் என இவர்களுடைய பட்டத்தை நாம் கூறிக்கொண்டே போகலாம். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் அமைப்பின் பதிவாளராக பல்லாண்டு காலம் பணிபுரிந்தவர். தற்போது பாரதியார் பல்கலைக்கழகத்தின் ஆட்சிமன்ற குழு உறுப்பினராக பணியாற்றுபவர். இதற்கு முன்னர் செயின்ட் பீட்டர்ஸ் கல்லூரியின் பேராசிரியராகவும் சவிதா சட்டக்கல்லூரியிலும் தினத்தந்தியிலும் பணியாற்றியுள்ளார். 23க்கும் அதிகமான மாணவ மாணவிகளை பிஹெச்டியில் வழிநடத்தியவர். சாணக்கிய நீதி, அதில் மேலாண்மைக்கு உட்பட்ட கருத்துக்கள் என பல புத்தகங்களை எழுதியுள்ளார். கல்வித்துறையிலும் பல விருதுகள் பெற்றவர். ஸ்ரீமதி காயத்ரி சுரேஷ் அவர்களை சீர்மிகு தாய் என்ற நெறியில் அறிமுகம் செய்து வைத்து தம் கருத்துக்களை சில மணித்துறைகளில் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கால தாமதத்திற்கு மன்னிக்கவும். சீர்மிகு தாய் அப்படின்ற தலைப்பு எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த நிகழ்வுக்கு நான் இதுதான் முதல் முறை வருகிறேன். ஆனால் எனக்கும் விவேகானந்தருக்குமான தொடர்பு என்னுடைய 7 வயதிலிருந்து. எங்களுடைய ஊரில் கிராம முன்னேற்ற திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் மூலமாக விவேகானந்தா கேந்திராவிலேருந்து நிறைய போட்டிகள்லாம் நடத்துவாங்க. அந்த போட்டிகள்
தாலுகா அளவு, தாலுகாவிலிருந்து மாவட்ட அளவு, அதற்கு பிறகு மாநில அளவு அப்படின்னு நடக்கும். அந்த மாநிலம் வரைக்கும் நீங்கள் போன மாவட்டத்தில் நீங்கள் வந்து வெற்றி பெற்றீங்க, முதல் 3 பரிசு அப்படின்னா விவேகானந்தா கேந்திராவுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு 3 நாள் கன்னியாகுமரியில் உங்களுக்கு பண்பாட்டு வகுப்புகள் இருக்கும். என்னுடைய 7 வயதிலிருந்து 17 வயது வரை தொடர்ந்து 10 வருடங்கள் எனக்கு அந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அன்றைக்கு என்னுடைய தாய் 7 வயதில் இந்த பிள்ளையை தனியாக அனுப்பலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததுனால இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கக்கூடிய வாய்ப்பை விவேகானந்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை தான் நான் முக்கியமாக இந்த சீர்மிகு தாய் அப்படிங்கும் பொழுது எல்லோரும் பெண்களை ஒரு பலவீனமானவர்களாக, எப்பொழுதும் ஒரு துணை இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களாக நமக்கு உருவகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தாயினுடைய பலம் வந்து வேற யாருக்குமே வராது. நம்ம ஊரில் வந்து கிராமத்தில் ரொம்ப சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 10 ஊர் அப்பம் இல்லாமல் போனாலும் ஒரு தாய் இல்லாமல் போகக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா அவர்களுடைய வைராக்கியம் அத்தனையான வைராக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீர்மிகு தாய் எதற்கு ரொம்ப அவசியம் அப்படின்னா விவேகானந்தர் சொல்கிறாரு, அம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது, தாய் அப்படின்னு சொல்லும் பொழுது முழுமையாக சரணடைந்து விடு. ஏன்னா அம்மாவுக்கு மட்டும்தான், அப்பாவை கூட சொல்லலை, அம்மாவிற்கு மட்டும்தான் சுயநலம் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. கடவுளுக்கு பிறகு நீங்கள் வந்து அம்மாவை விட யாராவது ஒருத்தர் மேலாக இருப்பார் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது கடவுளாக இருக்க முடியுமே தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. அந்த கடவுளும் சக்தி அன்னையின் வடிவம் அப்படிங்கிறத அவர் ரொம்ப ஆணித்தரமாக நிறைய இடத்துல சொல்கிறாரு. இந்த தாயினுடைய அவசியம் அந்த சீர்மிகு தாயாக இருக்க வேண்டிய, ஏன்னா குழந்தை யாரெல்லாம் பெற்றார்களோ எல்லோரும் நம்ம தாயாகிடுறோம். ஆனால் சீர்மிகு தாய் அப்படிங்கிற இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா சந்ததியை விருத்தி பண்ணுறது மட்டும் ஒரு தாயோட கடமை இல்லை, இந்த சமுதாயத்திற்கு நல்ல சந்ததியை உருவாக்கி கொடுப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதுதான் அந்த சீர்மிகு தாயுடைய பணியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த காலகட்டத்தில் 21ஆம் நூற்றாண்டில் நாம் ஒரு சீர்மிகு தாயாக இருக்க வேண்டும் அப்படின்னா ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய, உண்மையை கற்றுக் கொடுக்க வேண்டிய, நேர்மையை கற்றுக் கொடுக்க வேண்டிய, என்னை அறிமுகப்படுத்திய சகோதரர் வந்து சொன்னாங்க, சௌகரியமாக இருக்கலாம் ஆனால் சந்தோஷமாக இருக்கிறோமான்னு பார்த்துக்கோங்கன்னு. அது எவ்வளவு வந்து ஒரு சாதாரண ஒரு உன்னதமான விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா சௌகரியம் அப்படிங்கிறது லௌகீகம் சம்பந்தப்பட்ட புற விஷயங்களாக இருக்கிறது. சந்தோஷம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருந்து வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அந்த சந்தோஷம் என்னைக்கு நம்முள்ளிருந்து ஏற்படுமோ அதை யாராலும் குலைக்க முடியாது. நீ என்கிட்ட பேசலை, நான் கோவமாயிட்டேன், வருத்தமாயிட்டேன், எனக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்தது, நான் யார்கிட்டையும் பேசலை, கோவமாயிட்டேன், ஒரு ரிவெஞ்ச் எடுக்க, இது எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னா புற அழுத்தங்களால் வருது. ஆனால் ஒரு சந்தோஷம் எப்பொழுது நம்முள்ளிருந்து வருகிறதோ அப்பொழுது நம்மை, நம்முடைய புத்தியை, நம்முடைய செயலை யாராலும் மாற்ற முடியாது. இந்த உண்மையை மட்டும் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதை மட்டும் நாம் சரியாக செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் உண்மையிலேயே ரொம்ப சரியானவர்களாக வளர்றாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ டைவர்ஷன் பிள்ளைகளுக்கு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பிள்ளை தனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா எந்த சங்கோஜமும் இல்லாமல் சொல்லக்கூடிய அடுத்த நபராக ஒரு தாய் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நாம் கொடுத்தோம் அப்படின்னா நாம் ஒரு சீர்மிகு தாயாக இருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய மகனுக்கு வந்து 20 வயசு ஆகுது. அவர் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நான் நிறைய எங்கே போனாலும் என்னுடைய நண்பர்கள்கிட்ட இதை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது நம்முடைய நண்பர் ஒருத்தர் என்னுடைய பையனை பார்க்கும் பொழுது கேட்டாங்க, என்னடா பண்ண உங்கள் அம்மாவை, எப்போதும் உன்னை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா தாய்மார்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகள் மிக உயர்ந்தவர்கள், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா. அப்போ அந்த பையன் ஒரே ஒரு விஷயத்த சொன்னான், நான் கூட அதை எதிர்பார்க்கவே இல்லை, அப்படி ஒரு பதிலை சொல்லுவான். அவன் சொன்னான், நான் எங்கள் அம்மாட்ட பொய்யே சொன்னதில்லை, அதனால எங்கள் அம்மாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அப்போது நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்துல பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு இருக்கணும். அதே போல நம் பிள்ளைகளுக்கு தவறு செய்யக்கூடாது, அப்படியே தவறு செய்தாலும் அம்மாவிடம் ஒளிவு மறைவில்லாமல் நாம் அதனை ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று தப்பே செய்ய மாட்டாங்க,
அப்படியே தெரியாமல் தவறு செய்தாலும், ஏன்னா தவறுதல் மனித இயற்கை, தவற்றை எண்ணி வருந்துதல் அறம், அந்த தவறுக்கு தீர்வு காண்பது தான் நம்முடைய கடமை. அப்போ அதை நம்ம கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நாம் நம்முடைய தாய்மை பணியை சிறப்பாக செஞ்சுட்டோம் அர்த்தம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பண்புகளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா புவனேஸ்வரி அம்மா வந்து நரேந்திரனாக விவேகானந்தர் இருக்கும் பொழுது ஒரு நாள் சொல்வாராம், நான் குதிரை வண்டிக்காரனா போகணும்னு சொல்லுவாராம். ஒரு நாள் சொல்லுவாராம், நான் சன்னியாசியாக போகணும்னு சொல்லுவாராம். ஒரு நாள் பார்த்தா அட்வொகேட்டாக போகணும்னு சொல்லுவாராம். அப்போது என்னடா டெய்லி ஒன்று சொல்கிறியே, நீ என்னவா தான் ஆக போகிற அப்படின்னு வந்து அம்மா வந்து நம்பிக்கை இல்லாமல் ஒரு அவநம்பிக்கையோடு அந்த குழந்தைகிட்ட பேசியிருந்தார்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட விவேகானந்தராக நமக்கு அவர் கிடைத்திருக்க மாட்டார். அப்போது முழுக்க முழுக்க ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பில் அப்பாவிற்கு கண்டிப்பாக பங்கு இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த இன்டிமசின்னு சொல்லுவோம்ல, அது வந்து அம்மா கிட்ட தான் முழுக்க முழுக்க முதலில் இருக்கும். அந்த அம்மா கிட்ட இருக்கக்கூடிய அந்த உறவை நாம் எவ்வளவு சரியாக அந்த குழந்தைக்கு கடத்துகிறோம், அப்படி கடத்தும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் கண்டிப்பாக இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல ஒரு சந்ததியை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படிதான் ஒரு சீர்மிகு தாய் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தாயாரின் பலம் அளப்பரியது, சுயநலமின்மையின் உருவம் தாய். எனக்கு ஒரு தாய் இருக்கிறாள் என்பது எப்போதும் நினைவுகொள் என்பார் தூய அன்னையார் சாரதா தேவி. சமுதாயத்தில் நல்ல குழந்தையை வளர்க்கும் பொறுப்பு தாயாருக்கு உண்டு. சீர்மிகு தாய் என்ற நெறியை அறிமுகம் செய்து அறிமுக உரையாற்றிய ஸ்ரீமதி காயத்ரி சுரேஷ் அவர்களுக்கு நம்முடைய நன்றி. அடுத்தது மூன்றாவது தலைப்பானது சீர்மிகு குணநலன் மிக்க இந்திய பிரஜை. இந்த நெறிக்கு அறிமுக உரையாற்ற எழுத்தாளர் கோதை ஜோதிலட்சுமி அவர்களை அழைக்கிறோம். அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு. எழுத்தாளர் கோதை ஜோதிலட்சுமி அவர்கள் சமூக அக்கறை உள்ள ஆன்மீக பின்புலம் உடைய எழுத்தாளர். பொது நிர்வாகத்தில் MA மற்றும் தமிழில் MA MPhil பட்டம் பெற்றவர். அகில இந்திய வானொலியில் அறிவிப்பாளராகவும் செய்தி வாசிப்பாளராகவும் பணியாற்றியவர். 15 ஆண்டுகளுக்கும் மேலாக ஊடக செய்தி ஒருங்கிணைப்பாளர், மொழிபெயர்ப்பாளர் என பல்வேறு துறைகளில் பணியாற்றியுள்ளார். பல உயரிய பொறுப்பு வகிப்பவர்களை பேட்டி எடுத்திருக்கிறார். சமீபத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பேட்டி எடுத்துள்ளார். பல மாநில ஆளுநர்கள், அமைச்சர்கள், நிர்வாக அதிகாரிகள் என இவர் பேட்டி கண்டவர்கள் ஏராளம். இலக்கியத்தில் மட்டுமல்ல, இமாலயத்தில் மலையேறுவதிலும் இவர் பயிற்சி பெற்றவர். நமது சென்னை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் மூத்த ஆன்மீக பத்திரிகையான ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயத்தில் பல நல்ல அருமையான கதை தொடர்களை சிறுவர்களுக்காக எழுதியுள்ளார். சீர்மிகு குணநலன்மிக்க இந்திய பிரஜை என்ற நெறிக்கு அறிமுக உரையாற்ற எழுத்தாளர் கோதை ஜோதிலட்சுமி அவர்களை அழைக்கிறோம். தெய்வ பலத்தோடு தேச சேவையே தனது வாழ்வாக கொண்ட துறவியர்களுக்கு என் வணக்கம். மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் எல்லாருமே சான்றோர்கள். அதுலேயும் என்னுடைய துரோணாச்சாரியார் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது சின்ன பதட்டத்தை தருகிறது. அவர் கட்டை விரல் கேட்காத துரோணாச்சாரியார், நான் ஏகலைவன். வந்திருக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் எனது பணிவான வணக்கம். விவேகானந்த நவராத்திரினாலே ஒரு உற்சாகம் நமக்குள்ள வருது. இந்த பெயரே நமக்கு உற்சாகம் தருவதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா ஒரு சிறந்த இந்திய பிரஜையாக வாழ்ந்து காட்டிவிட்டு போயிருக்கிறார். அதனால தான் நாம் இன்னமும் அந்த பெயரை சொன்ன உடனே காயத்ரி சுரேஷ் அங்கே ஆரம்பிக்கும் போது அந்த உற்சாகம் அவங்களுக்குள்ள எப்படி பீறிட்டு வந்ததுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுதான் அந்த பெயர் நமக்குள்ளே ஏற்படுத்துகிறது. அது மந்திர சொல்லாக மாறிவிட்டது அந்த பெயர் அப்படின்னு. இந்த மந்திர சொல்லோடு நாம் தொடங்குவோம். ஏன்னா இந்திய பிரஜையாக அப்படின்னா இந்தியாவில் பிறந்து விட்டாலே நாம் இந்திய பிரஜை தானே, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இப்போது சீர்மிகு குணநலம் மிக்க இந்திய பிரஜைன்னாங்க. சீர்மிகு இந்திய பிரஜையாக எப்படி இருக்கிறது அப்படின்னா ஒரு விஷயங்களை சொல்லலாம். இதெல்லாம் இருந்தால் நாம் சீர்மிகு பிரஜையாக இருக்கிறோம். இப்போ
இப்போ குணநலம் மிக்க இந்திய பிரஜைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சில குணங்களும் நமக்கு அவசியமாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த தலைப்பே சொல்லிவிடுகிறது. தலைப்புக்குள்ள போய் என்ன சொல்றதுக்கு இருக்கு அப்படிங்கிறத விட தலைப்பே மிக அதிகமான விஷயங்களை சொல்கிறது. இப்போ என்ன நம்ம சொல்ல வரோம்னா, குணநலம் இருக்கணும். இந்திய பிரஜையாக இருப்பது அப்படின்னா இந்தியாவுக்கு நம்மால என்ன பங்களிப்பு தர முடிந்தது அப்படின்னா தான் நாம பொறுப்பான இந்திய பிரஜை. சரி, அப்போ சீர்மிகு இந்திய பிரஜையாக இருக்க நாம் உழைக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தி அதுக்குள்ள இருக்கு. சரி, உழைச்சா போதுமா? நமக்கும் அதனால பலன் இருக்கிறது, தேசமும் மேன்மைப்படுகிறது. இப்போ செல்வ வளம் மட்டுமே ஒரு பிரஜைக்கு போதுமானதா, ஒரு தேசத்திற்கு போதுமானதா அப்படின்னா அப்படி இல்லை. இந்த பண்பாடும் கலாச்சாரமும் தான் நம்முடைய அடையாளம், நம்ம தேசத்தின் அடையாளம், இந்த தேசத்தின் மேன்மைக்கான அடையாளம்னு நம்ம ஏற்கனவே பல நூற்றாண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த விஷயங்களையும் நாம் சேர்த்து எடுத்துக்கொண்டால்தான் நாம் சீர்மிகு குணநலம் மிக்க இந்திய பிரஜையாக மாற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்புக்குள்ள நாம் புரிந்து கொள்வதற்கு இருக்கிறது. அப்போ குணநலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் மட்டும் வாழ்ந்தா போதாது. நான் மட்டும் வாழ்றது அப்படின்னா நான் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலை இருக்கணும், அதுக்கு பணம் நிறைய கிடைக்குது, நான் செல்வ செழிப்போடு வாழ்கிறேன். அது ஒரு விதம், அதுவும் அவசியமானது. அதையும் தாண்டி நமக்கு ஒன்று தேவையாக இருக்குது. அங்கே தான் நாம் எங்கே இப்போ சரியாக போய்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே எழுந்திருக்கிறது. அந்த கேள்விக்கு விடை காண்பதற்காகத்தான் இங்கே தாய்மார்களும் தகப்பன்மார்களும் கூடியிருக்கிறார்கள். எல்லாருமே இந்திய பிரஜைகளாக தேசபக்தியோடு இருந்தாலே தேசம் மேன்மையடையும் அப்படிங்கிறோம். இப்போ தேசபக்தி அப்படிங்கிறதுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம், நம்முடைய பங்களிப்பாக நாம் என்ன தந்திருக்கிறோம் அப்படிங்கிறத சிந்திக்க தொடங்கினாலே நல்ல குணநலம் மிக்க இந்திய பிரஜையாக நம்மால் இருக்க முடியும். அது பற்றி நாம் கூடி சிந்திப்போம். அதில் சில விஷயங்கள் என்னன்னா, குணநலம் அப்படின்னு வரும்போது நாம் எப்படி செயல்படுவது அப்படிங்கிறது தான் கேள்வியாக வருகிறது. இப்போ எல்லாருமே நல்லவங்களானா எல்லாருமே நல்லவங்க தான். எல்லா நிலையிலும் நாம் நல்லவங்களாவே இருக்கிறோமா அப்படிங்கிற போது தான் ராமாயணம் அதற்காக தான் நமக்கு சிறு வயதிலிருந்தே சொல்லிக்கொண்டே வந்தார்கள். இப்போ எல்லாரும் நல்லவர்கள், ஆமாம், எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் எல்லா விதத்திலும் நாம் நல்லவர்களாக இருந்தால் தான் சீர்மிகு குணநலம் எப்போதும் சாத்தியமாக இருக்கும். அது பற்றி சிந்திக்கணும் அப்படின்னா அப்போ நம்மக்கிட்ட செயல்பாடில் சின்ன மாற்றங்களை அல்லது நம் முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழிகளை திரும்ப எடுத்து கொண்டு வந்து நாம பின்பற்றி, அதாவது இது பெற்றோர்களுக்கான கருத்தரங்கத்தில் இந்த சொல் எதற்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நாம எப்படி வாழ்ந்து காட்டுகிறோமோ அப்படி நம் பிள்ளைகள் வாழப்போகிறார்கள். அதனால பெற்றோர்களுக்கான கருத்தரங்கிலே இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். குணநலம் எப்படியான செயல்பாடு, அது எப்படி அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன வழிகாட்டுதல் நம்ம குருநாதரும் தந்திருக்கிறார், விவேகானந்தரும் தந்திருக்கிறார். அவங்க என்ன சொல்றாங்க, வேகமான செயல்பாடு அவசியம் அப்படின்னு சொல்லும் போதே விவேகமான செயல்பாடும் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுமையாக இரு, அதே நேரத்தில் வேகமாக செயல்படுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டையும் மனசில் வச்சுக்கிட்டு நாம் மேற்கொண்டு எப்படி நம்மை ஒரு குணநலம் மிக்க பிரஜையாக வளர்த்து கொள்ளலாம், மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத சேர்ந்து சிந்திப்போம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. தனி மனித முன்னேற்றத்துடன் இந்திய சமுதாயம் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்பதை பறித்து நாம் சிந்திக்க வேண்டும். இதை ஒவ்வொரு பெற்றோரும் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த தலைப்பு இந்த நெறியில் அடங்கியுள்ளது என்பதை விவரித்து அறிமுக உரையாற்றிய எழுத்தாளர் கோதை ஜோதிலட்சுமி அவர்களுக்கு நம் நன்றி. அடுத்து 4வது நெறி சீர்மிகு செயல்திறன், எஃபிஷியன்சி இன் ஒர்க். இந்த நெறியை அறிமுகம் செய்து நம்மிடம் சில மணித்துளிகள் பேச ஸ்ரீ பாஸ்கர் ஸ்ரீனிவாசன் அவர்களை அழைக்கிறோம். ஸ்ரீ பாஸ்கர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அயல்நாட்டில் மாணவர் சேர்க்கை ஆலோசகராக எட்வாய் நிறுவனத்தில் பணியாற்றுபவர். இந்த நிறுவனமானது மூலம் கடந்த 20 ஆண்டுகளில் 1,00,000க்கும் அதிகமான மாணவ மாணவியர் வெளிநாட்டில் கல்வி பயில வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தகுந்தது. அடுத்து சீர்மிகு செயல்திறன் என்ற இந்த நெறியை
அறிமுக உரையாற்ற திரு பாஸ்கர் ஸ்ரீனிவாசன் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இதுதான் என்னோட முதல் மேடை. ஸோ ஏதாவது தப்பாக இப்போ பேசியிருந்தா மன்னிச்சுங்க. ஸோ இங்கே வந்திருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த விவேகானந்தர் இல்லம் அவரும் சுவாமிஜி அவர்களுக்கும் ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் கோதை ஜோதிலட்சுமி அம்மா அவர்களுக்கும் காயத்ரி சுரேஷ் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ செயல்திறன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பையன் அந்த மாதிரி பண்ணிட்டான், இவங்க பையன் அந்த மாதிரி பண்ணிட்டான், ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு நிறையா வந்து நீ இதை பண்ண, அவனுக்கு பிடிச்சிருக்கலையோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது கம்பல்சரி. ஐயா முதல் உரையிலே ஐயா சொன்னார், நான் ஒரு பையன்கிட்ட இப்போ என்ன ஆரம்ப காலத்தில் இந்த பையன் எழுத்தாளராக வருவான்னு சொன்னேன், கடைசியில் அந்த பையன் அந்த மாதிரி வரல, வேற ஒரு இதாக தான் வந்தார். ஸோ அதனால் இங்கே முக்கால்வாசி என்னென்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, அதாவது நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம பேசுகிறப்போ நம்ம என்ன பேசணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, நீங்கள் அவங்கக்கிட்ட வந்துட்டு அவங்களோட விருப்பம் என்னவோ அதை வந்து கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம். ஏன்னா இங்கே இப்போதைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே கிடைக்கல, அடுத்து என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேலை இல்லாமல் அவங்கவுங்க வீட்டிலே இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உங்கள் சன்னோ டாட்டர் கிட்ட நீங்கள் பேசுகிறப்ப அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றலாம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. குழந்தைகளின் மற்றும் மாணவர்களுடைய நாட்டத்தை அறிந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்ற இந்த நெறிக்கு அறிமுக உரையாற்றிய திரு பாஸ்கர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு நாம் நன்றி. அடுத்து இந்த 4 குழுக்கள் எவ்வாறு பிரிக்கப்பட உள்ளன மற்றும் விவரங்களுக்கு ஸ்ரீமத் சுவாமி அபவர்கானந்தி மகராஜ் அவர்களை அழைக்கிறோம். இப்பொழுது நாம் அனைவரும் குழுக்களாக பிரிந்து விவாதம் செய்து அந்தந்த தலைப்பில், அதாவது சீர்மிகு தாய் என்ற நிலையில், ஒரு தாய் நிலையில் எதிர்கொள்கின்ற சிக்கல்கள் என்ன என்ன என்பதை பற்றி உங்களுக்குள் விவாதிக்க வேண்டும். உங்களுள் இருவர் அந்த விவாதிப்பதை குறிப்பெடுக்க வேண்டும். இந்தந்த சிக்கல்கள் வந்திருக்கின்றன. அதே போன்று சீர்மிகு தந்தை நிலையில் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம், அதுக்கான சிக்கல்கள், அதை வந்து 2 பேர் தொகுக்கணும். அதே போன்று நல்ல ஒரு ஒழுக்கமிக்க தேசபக்தி மிக்க பிள்ளையாக வளர்ப்பதில் ஏற்படுகின்ற சிக்கல்களை பற்றி இன்னொரு குழு சிந்தித்து அதுக்கான சிக்கல்களை மட்டும், இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும், அதை வந்து 2 பேர் குறிப்பெடுத்துக்கணும். அதே மாதிரி சொந்த காலில் சப்போஸ் நம்முடைய ஒரு பொதுவான மென்டாலிட்டியில் என்னன்னாக்கா, இந்தியாவில் பையன் படிச்சிருக்கிறான், டிகிரியெல்லாம் பாஸ் பண்ணிட்டான், வேலை கிடைக்கல, இந்த ஒரு பிரச்சனை. வேலை கிடைக்கலனா வேலையை உருவாக்க வேண்டும். அந்த ஒரு தன்னம்பிக்கை பிள்ளைகளுக்கு எப்படி கொடுப்பது? வேலை கிடைத்தா ரொம்ப நல்லது, அப்படி இல்லாத பட்சத்தில் சொந்த காலில் அவங்க நிற்கணும். அந்த ஒரு தன்னம்பிக்கை எப்படி நாம் கொடுப்பது? பிரச்சனை வரும்போது எப்படி அதை எதிர்கொள்வது? ஏன்னா பிரச்சனைகள் வரும்போது எல்லோருமே, ஒரு தாயாகட்டும் தந்தையாகட்டும் பிள்ளையாகட்டும் எல்லோருமே மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள். மன அழுத்தத்தினால் என்னென்ன வியாதிகள் வருதுன்னு உங்களுக்கே தெரியும், என்னென்ன சிக்கல்கள் வருதுன்னே தெரியும். இதற்கு எல்லாமே காரணம் அந்த தன்னம்பிக்கை இன்மை. ஸோ பலமே வாழ்வு, பலவீனமே மரணம் என்று சுவாமி விவேகானந்தர் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே இந்த தீம் பலம், அதாவது எண்ணத்தில், சொல்லில், செயலில், செயல்திறனில் பலமிக்க ஒரு தாயாக, தந்தையாக, பிள்ளைகளாக எப்படி வளர்ப்பது? இந்த கோணத்தில் நீங்கள் சிந்தித்து அந்த சிக்கல்களை இருவர் தொகுக்க வேண்டும். அந்த இருவருக்கு நாம் வந்து அந்த நோட் பேடை கொடுக்குறோம். அந்த அதில் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து சரியாக இப்போ மணி 11:07, நீங்கள் எல்லாம் உட்காரத்துக்கு 11:15 ஆகிடும். 11:45க்கு
இந்த குழு உரையாடல் அதாவது டிஸ்கஷன் முடிய வேண்டும். 11:45க்கு இங்கே தேநீர் உங்கள் அனைவருக்கும் வழங்கப்படும். சரியாக 12 மணிக்கு நீங்கள் உங்களுடைய அதாவது சிக்கல்களை யாரெல்லாம் குறிப்பெடுத்தார்களோ அவர்கள் இங்கே வந்து சொல்ல வேண்டும். இங்கே இருக்கின்ற நெறியாளர்கள் அதற்கான வழிகாட்டுதலை சொல்வார்கள். அனைத்தும் புரிந்ததா? புரிந்ததில்லை? இப்பொழுது குழு வாரியாக நம்ம பிரிக்க இருக்கிறோம். சீர்மிகு உங்கள் அடையாள அட்டையில் சீர்மிகு தாய் அதாவது வேதவியாசர். வேதவியாசர் யாரெல்லாம் வேதவியாசர் கை தூக்குங்க. உங்களுடைய இந்த எந்த தலைப்பில் நீங்கள் விவாதிக்க வேண்டும் என்றால் சீர்மிகு தாய் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு பவுச் கொடுத்துருக்கோம், ஒரு நோட் புக்கு, பேனா இருக்குது. ஸோ அந்த குழுவில் இருக்கிறவங்க சீர்மிகு தாய் அந்த தலைப்பில் வருகின்ற பிரச்சனைகளை சிக்கல்களை தொகுக்க வேண்டும். அடுத்தது ஸ்ரீ ஆதிசங்கரர் குரூப், அவங்கள யார் கை தூக்குங்க. நீங்கள் சீர்மிகு தந்தை அந்த நிலையில் பரவாயில்ல, தாயும் தந்தை எல்லாமே இதுதான், அந்த நிலையில் எப்படி பிரச்சனைகள் வருது அதை பற்றி தொகுக்குங்க. அடுத்தது ஸ்ரீ வித்யாரண்யர் அந்த குழுவில் இருக்கவங்க சீர்மிகு குணநலன் மிக்க இந்திய பிரஜை அதாவது தேசபக்தியுடைய பிள்ளைகளை வளர்ப்பதில் அவங்க ஒழுக்க நெறியில் வளர்க்கிறதுல ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர் குழு கை தூக்குங்க. நீங்கள் வந்து சீர்மிகு செயல்திறன் மிக்க அதாவது தன்னம்பிக்கை கூடிய ஒரு பிள்ளையாக வளர்ப்பதில் உள்ள சிக்கல்களை பற்றி நீங்கள் விவாதிக்க வேண்டும். இங்கே வேதவியாசர் அந்த குழுவினர் இங்கே உட்கார வேண்டும். இந்த பகுதியில் ஸ்ரீ ஆதிசங்கரர் குழு பின்பக்கம், இந்த பின்பக்கம். அடுத்தது ஸ்ரீ வித்யாரண்யர் இந்த பக்கம், அந்த கார்னர். சுவாமி விவேகானந்தர் இந்த பக்கம். அனைவரும் அமைதியாக சென்று அமர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து குபேந்திரன். நான் வந்து 1996லேருந்து வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். 22 வருஷமாக நான் வந்து இது வரைக்கும் என்னை யாருக்குமே தெரியாமல் இருந்தது. ஆஃப்டர் கொரோனா அப்புறம் தான் என்னோடய கஸ்டமர் ஒருத்தர் அடையாரில் இருக்காங்க. அவங்க நர்சரிக்கு வந்து செடி வாங்குறதுக்காக என்னை கூட்டிகிட்டு போனாங்க. சரி, வெயிட்டிங்கில் இருக்கிற நேரம் நம்மளும் போய் செடி நர்சரி சுற்றி பார்க்கலாமேன்னு சுற்றி பார்க்க போனேன். அப்போ தான் வந்து எனக்குள்ளே வந்து விதவிதமான செடிகளை பார்க்கும்போது செடிகள் மேலே ஒரு ஈர்ப்பே வந்தது. சரி, நம்ம வாடகை வீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 4 செடியாவது வாங்கிட்டு போய் வீட்டில் வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 செடி எடுத்து போய் வீட்டில் வந்து வச்சு வளர்த்து பார்த்தேன். நான் இருக்கிறது வந்து வாடகை வீடு, வெயில் படாத வீடு. ஸோ 4 இடத்துல எல்லாமே வந்து வாடி போச்சு. சரி, வாங்கின தொட்டியை காசு கொடுத்து வாங்கினதை வேஸ்ட் பண்ண வேணாம், சொந்த வீடு தான் இல்லை, சொந்த வண்டி இருக்கு இல்லையா, ஒரு புது முயற்சியாக வந்து வண்டியில் வந்து ஃபிட் பண்ணி பார்க்கலாம்னு ஃபிட் பண்ணேன். அதை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கு பிடிச்சி போய் என்னோடய ஆர்வத்தை வந்து அதிகரித்து எல்லாரும் மனம் திறந்து பாராட்ட ஆரம்பிச்சோன்னே எனக்கு வந்து ஆர்வம் அதிகரித்து மேலும் வந்து ஆட்டோவை வந்து ஒரு அவேர்னஸ் ஆட்டோவை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை வந்து அவேர்னஸ் ஆட்டோவை மாற்றிருக்கேன். என் வண்டியில் வந்து 2 விஷயங்களை வந்து நான் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று வந்து உடல் உறுப்பு தானம், இன்னொன்று வந்து மரம் செடி கொடி வளர்ப்பு. இது 2மே வந்து நாட்டுக்கு வந்து தேவையானதாக ஒன்று இருக்குது. இன்றைக்கி இந்தியாவில் பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட 72,000 பேர் வந்து உடல் உறுப்பு தானம் தேவைக்காக வெயிட்டிங் லிஸ்ட்டில் காத்துட்ருக்காங்க. நம்ம வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தருக்கு வந்து உடல் உறுப்பு தானம் பண்ண போகிறோம். இருக்கும்போது எதுவும் கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது, நம்மளும் கொடுக்கவும் முடியாது. ஸோ எல்லாருமே இறந்ததுக்கு அப்புறம் ஒன்று புதைக்கிறோம், இல்லை எரிக்கிறோம். ஒன்று எரிஞ்சு சாம்பலாகுது, இல்லை புழு பூச்சிகள் சாப்பிடுது. இதை வந்து அடுத்தவங்களுக்கு பயன்படணுன்ற உயர நோக்கத்துக்காக தான் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே வந்து உடல் உறுப்பு தானம் பதிவு பண்ணி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பதிவு பண்ணி வச்சுருக்கோம். இந்த அவேர்னஸ் வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் எல்லாரும் வந்து உடல் உறுப்பு தானம் செய்ய முன் வந்தாங்கன்னா எல்லாருக்கும் வந்து நிறைய பேர் காத்துட்ருக்காங்க, கண் இல்லாமல் காத்துட்ருக்காங்க, கிட்னி ஃபெயிலியரு, நிறைய பேர் வந்து உடல் உறுப்பு தேவைக்காக காத்துட்ருக்காங்க. அவங்களாம் வந்து சிறிது காலம் வந்து உயிர் வாங்கிறதுக்கு கண்டிப்பாக பயன்படும். நம்ம இறந்ததுக்கப்புறம் எழுதியெல்லாம் வைக்க முடியாது. இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு மனசு மாற்றம் வந்து எல்லாரும் பதிவு பண்ணி வச்சு நம்ம நெருங்கிய உறவினர்கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா நாளைக்கு வந்து அடுத்தவங்களுக்கு சில காலம் உயிர் வாழ்றதுக்கு கண்டிப்பாக பயன்படுன்ற உயிரை நோக்கத்துக்காக நான் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கேன். எல்லாரையும் மாற்ற முடியலாம், ஒரு சில பேரால் மாற்ற முடியுன்ற நம்பிக்கையில் தான் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கேன். எல்லாருமே மாற்றுவோம், புதிய தமிழகத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். திரு மகாராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மகாராஜ் அவர்கள் இவருக்கு திரு குபேந்திரன் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்கி ஆசீர்வதிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
ஸ்ரீ வேதவியாசர் அணியில் சீர்மிகு தாய் என்ற தலைப்பில் கருத்து பரிமாற்றம் நடத்தினீர்கள். உங்களுடைய சிக்கல்கள் என்ன என்ன என்பதை இங்கு வந்து படித்து காட்டும்படி கேட்டுக்கொள்கிறோம். வேதவியாசர் அணியிலிருந்துக்கின்ற குறிப்பெடுத்த அம்மாக்களோ தந்தைமார்களோ மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு முனைவர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்கள் தீர்வுகளை சொல்வார்கள். அவரை அடுத்து மற்றவர்களும் இதற்கு தீர்வுகளை சொல்வார்கள். எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் சீர்மிகு தாய் அந்த தலைப்பில் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த பாயிண்ட்ஸ் சொன்னோடனே நிறைய பேரண்ட்ஸ் நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. முக்கியமாக பசங்க வந்து அவங்களே செல்ஃப் பிளான் பண்ணிக்கிறாங்க. என் பேர் திவ்யா. நான் பிஎஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் என் பையன் 10th படிக்கிறான். ஓகே, இப்போ முக்கால்வாசி பசங்க வந்து அவங்களே செல்ஃப் பிளான் பண்ணிக்கிறாங்க. பேரண்ட்ஸ் சொல்கிற அட்வைஸை வந்து சுத்தமாக ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. பசங்களுக்கு ஃப்ரீடம் நிறைய கொடுக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்தது. அதுக்கப்புறம் பாய்ஸ் பசங்க வந்து கேர்ள்ஸ் பசங்கக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், அவங்கக்கிட்ட எப்படி பழகணுங்கிறத பாய்ஸ் பசங்களுடைய பேரண்ட்ஸ் கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னாங்க. கேர்ள்ஸ் பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் செலெக்ஷன், முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் செலெக்ஷன் எப்படி இருக்கணும், நல்ல மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கற்றுக் கொடுக்கணும். அதே போல் இந்த கொரோனாக்கு அப்புறமா மொபைல் அடிக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது பசங்க கிட்ட. அதே போல் பேரண்ட்ஸ் வந்து சிப்ளிங்ஸ் இருந்தால் அவளுக்குள்ளே பார்ஷாலிட்டி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பசங்க ரொம்ப எதிர்பார்த்து அதன் மூலிமா ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. முக்கியமாக பசங்க வந்து ஸ்கூலில் நடக்கிற விஷயம் எதுவுமே பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டேன்றாங்க. ஸோ பசங்க வந்து ஃப்ரீயாக பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணாதான் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இன்னொன்று, கிராண்ட் பேரண்ட்ஸ் ஃபாதர்ஸோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா அம்மாக்களும் ஃபீல் பண்ணுறாங்க. அம்மாக்கள் வந்து பசங்களுக்கு கண்டிச்சா முக்கியமாக அப்பா வராங்க, தாத்தா பாட்டிங்க ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். பாக்கி பாயிண்ட்ஸ் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ உங்களை பார்க்கும்போது ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்துச்சு. என் பையனும் இந்த மாதிரி ஒரு பேச்சாளராக ஆகணும் அந்த மாதிரி தோணுச்சு. உங்களோட பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது, பட் இதே ஃப்ரீடம் என்கிட்ட இருக்குது. என் ஹஸ்பண்ட் அதை தருவாரான்னு எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. ஸோ ஒரு சீர்மிகு தாயாக நான் என்ன பயப்படுறேன் அப்படின்னா, ஒரு பயமும் மன அழுத்தமும் வருது. எதனால அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியா, அவங்க பழகுற பசங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நியூஸ், ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு என்னோட பையன், அம்மா என்னை சுற்றி ஒரு சாக் பீஸ் வரைகிறீங்களாம்மா அப்படின்னு கேட்டான் ஒரு நாள். ஏண்டா அப்படி அப்படின்னா, இல்லைம்மா ஒருத்தவங்க படுத்திருந்தாங்க, அவங்கள சுற்றி சாக் பீஸ் வரைஞ்சாங்க, அது மாதிரி எனக்கும் வரைங்க. அது பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஒன்று பார்த்த உடனே டக்குன்னு அதை மைண்டில் அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு வந்து 4 years old என்னோட பையன். ஜென்சி அவங்களாம் ஜென்ரேஷன்னும் போது ரொம்ப ஆக்டிவ் அண்ட் எனர்ஜியாக இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஷார்ப்பாக பிடிச்சிக்கிட்டு அதே மாதிரி எல்லாமே நடக்கணும். நீங்கள் வந்து முக்கியமாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, படிப்பு வந்து ரொம்ப கஷ்டன்றாங்க. படிக்கிறது பிடிக்கல, டீச்சர்ஸ் டார்ச்சர்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஏதாவது ஒன்று வேணும்னா உடனே வாங்கி கொடுன்னு அந்த இடத்துலேயே படுத்துட்டு அடம் பிடிக்கிறாங்க. அது எப்படி சமாளிக்கிறதுனே தெரியவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு சேவிங்ஸ் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம சொன்னாலும் அவங்க வந்து அந்த மொமெண்ட்டில் மட்டும் கேட்குற மாதிரி இருக்குது. அடுத்து அவங்களுக்கு புரிய வைக்க எப்படின்னு தெரியல. சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, சேவிங்ஸ் இதுதான்ப்பா, நம்ம கஷ்டப்படுறோம், இப்படி தான் வரணும், இதெல்லாம் காசு சேவ் பண்ணி இருக்கணும், செலவு அதிகமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வைக்க முடிய மாட்டேங்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு விளையாட போகிறாங்க, சரி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணால் குழந்தைங்க வந்து டைவர்ட் ஆவாங்கன்னொன்னே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸோட விளையாட கூட்டிகிட்டு போனால் அப்படி டோட்டல் வேறு மாதிரி பிஹேவியர் வருது. வேறு பேட் வேர்ட்ஸ் மாதிரிலாம் பேசுகிறாங்க, சம்மந்தம் இல்லாத வார்த்தைகளெல்லாம் பேசுகிறாங்க. அதை கண்ட்ரோல் பண்ண தனியாக பண்ணணும் போல் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நிறைய இந்த ஜென்ரேஷன் பசங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியல. நாங்கள்லாம் அம்மா சொன்னதை அப்படியே கேட்டு வளர்ந்தோம். இது ரொம்ப சிரமமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, 2 அட்வைஸ், நம்ம சொல்கிற அட்வைஸ் ஒன்று இருக்குது, அப்பா சொல்கிற அட்வைஸ் ஒன்று இருக்குது. அதை அவங்க கேட்குறதுல வந்து ரொம்ப சிக்கல் இருக்கனால நான் சொல்கிறது கேட்க மாட்டுறாங்க. அப்பா ஓகே சொல்லிட்டாரு அந்த மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக கம்பேரிசன் பண்ணுறாங்க. இப்போ நம்மளோட நாத்தனார் பசங்க,
பக்கத்து எல்லா பசங்க வந்து அவன் எப்படி படிக்கிறான், அவன் எப்படி நல்லா சாப்பிட்றான், நீ என்ன சாப்பிட மாட்டேங்கிற, அந்த மாதிரி பேசும்போது நமக்கு ஹர்ட் ஆகுது. என்ன இப்படி கம்பேர் பண்ணுறாங்க நம்ம பிள்ளைய அப்படின்னும் போது அது ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்குது. எப்படி நான் கரெக்டாக கொண்டு போவேனா அப்படின்றது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்புறம் இப்போது குழந்தைங்கள்ட்ட போயிட்டு கேட்க சொல்கிறாங்க, அப்பா அம்மா மேலே ஏதாவது மிஸ்டேக்ஸ் சஜஷன் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதை மாற்றிக்கிறோம் அப்படின்ட்டு குழந்தைங்கள்ட்ட கேட்க சொல்லி இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ரீல்ஸ்லாம் பார்க்குறப்போ தான் எங்களுக்கே தெரியுது, ஓகே நம்ம அந்த மாதிரிலாம் ஸ்டெப் எடுக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஸோ இதெல்லாம் தான் மேம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னோட குரூப்லேருந்து பேசினவங்க நிறைய பேர் வந்து ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுடைய குழந்தைகளை சரி பண்ணிட முடியாதா அப்படிங்கிற கூடிய அந்த தாக்கம் ஏக்கம் நிறைய இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஏன்னா எல்லா அம்மாக்களும் எல்லா பெற்றோர்களும் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இந்த செல்ஃப் பிளானை பற்றி நீங்கள் பேசும்பொழுது சொன்னீங்க, நான் வந்து இன்றைக்கி மேக்ஸ் படின்னு சொன்னால் அவன் வந்து இன்றைக்கி ஃபிசிக்ஸ் படிக்கிறேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிக்கும் பொழுது எனக்கு ஒன்று தோணுச்சு. ஆக்சுவலாக குழந்தைகள் வந்து நம் மூலமாக பிறந்தவர்கள், நமக்காக பிறந்தவர்கள் இல்லை. அவர்களுடைய பிளானிங் வந்து சரியாக இருக்கிற வரைக்கும் நாம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பண்ணுற பிளான் சரியாக இருக்குதா, அப்படி சரியாக இல்லைன்னா நம்ம அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாமே தவிர, நான் இதை இன்னைக்கு இப்படி நினைக்கிறேன், நீ இதை இப்படி செய்யி அப்படின்னு சொல்லும் பொழுது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் பிரச்சனை வருது. இன்னைக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், அந்த குழந்தை பிளான் பண்ணுதில்ல, நான் இன்னைக்கு மேக்ஸ் படிக்கிறேன், இந்த போர்ஷனை முடிக்கிறேன், நாளைக்கு இதை பண்ணுறேன், அந்த பிளானிங் இருக்கிறதே இன்னைக்கு மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது இவ்வளோ டைவர்ஷனுக்கு நடுவில். அதனால் நீங்கள் அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. அந்த பிளான் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நம்ம செய்யணும். நாளைக்கு சயின்ஸ் எக்ஸாம், இன்றைக்கி மேக்ஸ் படிக்கிறான்னா கண்ணு நாளைக்கு சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது, இந்த போர்ஷன் இருக்குதுன்னு சொல்ல மட்டும்தான் நம்ம செய்யணும். நான் காலையில் படிக்கிறதா, மத்தியானம் படிக்கிறதா, ராத்திரி படிக்கிறதான்றதை அவன் டிசைட் பண்ணட்டும். ஆனால் நமக்கு தெரியும் குழந்தை 9 மணிக்கு தூங்குமா, இல்லை 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அவனுக்கு சரியாக படிக்க முடியுமா. ஏன்னா எங்கப்பா என்னை 4 மணிக்கு எழுப்புவார், என் பையனுக்கு மத்தியானம் 2 மணிக்கு உட்காந்தா தான் அவன் படிப்பான். எந்த சத்தமும் இல்லாமல் 2 மணிக்கு உட்காந்தானா 1 ஹவரில் ஃபுல் போர்ஷன் முடிப்பான். அப்போது எங்கப்பா என்னை 4 மணிக்கு எழுப்பினாரு, நீ 4 மணிக்கு எந்திரின்னு சொல்கிறதுல இல்லை அந்த விஷயம். ஸோ நம்ம அதை யோசிக்கணும். பாய்ஸோட பிஹேவியரை பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நீங்கள் குரூப்பில் பேசும்போதும். பசங்க வந்து இந்த பெண்கள் பசங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படி நாம் வந்து இந்த ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளை பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. அது வந்து நம்ம கணவர் நம்ம எப்படி நடத்துகிறார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க நம்மை பார்த்து வளர்கிறார்கள், படித்து வளர்றதில்லை. அதனால தான் வந்து ஒரு சாக் பீஸை போட்ட உடனே நானும் சாக் பீஸை என்னையும் வரேன்னு சொல்கிறதோட காரணம் அதுதான். அதே மாதிரி தப்பான வார்த்தைகள் கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்றது. நம்மெல்லாம் படித்து வளர்ந்தோம், அவங்க நம்மை பார்த்து வளர்கிறார்கள். அப்போ நம்ம இன்னும் நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ இன்னும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது. அப்போது ஆண் பிள்ளைகளை பெற்றவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் ஒரு அம்மா, ஏன்னா எல்லா பசங்களுக்கும் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அப்போ என்ன நீ ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுன்னு சொன்னாலே போதும், வேற எதுவுமே செய்ய தேவையில்லை. ஏன்னா எல்லா பசங்களுக்கும் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அப்போ நீ அப்படி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக, ஏன்னா நிறைய கவுன்சிலிங்க்கு வரும்பொழுது டேடிஸ் லிட்டில் பிரின்சஸாகவே அந்த பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது, பெண் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அந்த இடத்துல இருக்குது. ஏன்னா ஒருத்தர் சொல்லும்போது கூட சொன்னாங்க, அம்மா வந்து நான் ஏதாவது சொன்னால் அப்பாவோட அட்வைஸை எடுத்துக்கிறேன், அது வந்து அந்த டாக்டிஸ். ஏன்னா எது பிடிக்குதோ அதை நான் எடுத்துப்பேன். அப்பா ஒன்று சொல்லுவாங்க, அம்மா ஒன்று சொல்லுவாங்க. எது சரி அப்படிங்கிறதை விட எது எனக்கு பிடிக்கும், எது எளிதாக அந்த காரியத்தை முடிக்க வைக்குமா. ஏன்னா ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க, எந்த விஷயம் அப்பா சொன்னால் செய்வாரோ அந்த விஷயத்தை அப்பா கிட்ட போய் சொல்லுவாங்க. ஆனால் பெற்றோர்கள் ஆகிய நாம் 2 பேரும் என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்டால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணணும்னு அந்த குழந்தைக்கு தெரியணும். அம்மா கிட்ட சொன்னாலும் அப்பா கிட்ட சொல்லி தான் அந்த விஷயம் நடக்கும், அப்பா கிட்ட சொன்னாலும் அந்த விஷயம் அம்மா கிட்ட வந்து தான் அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு கொஞ்ச நாளில் அது வந்து சரியாக போயிடும். அப்போ எங்கே போனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர், ஏன்னா இன்னைக்கு நீ செய்யலைன்னா நான் செய்கிறேன், நான் செய்கிறேன்னா நீ செய்யின்னு அந்த வரும்பொழுது தான் அந்த இடத்துல குழந்தைகள் அதை உபயோகப்படுத்தி கொள்கிறார்கள். அது அவங்களுடைய அந்த புத்திசாலித்தனம், அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இந்த மொபைல் அடிக்ஷன் வந்து ஆஃப்டர் கொரோனா ரொம்பவே இருக்குங்க. அதை நீங்கள் ஒரே நாளில் சரி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்க முடியாது.
அதுக்கு நாம் முதல்ல மொபைல் பார்க்காம இருக்கணும். ஓகே, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நான் மொபைலை கையில் வச்சுருப்பேன், நீ உட்காந்து படினா அது படிக்காது சொல்லும். நீ மட்டும் மொபைலை பார்த்துட்டே இருக்க, என்னை மட்டும் சரியாக இருக்க சொல்கிறேன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் படித்து முடிச்சிட்டேன்ல, நான் வேலைக்கு போகிறேன்ல, இப்போ தானே வந்திருக்கேன்னு நம்ம நீங்கள் 100 காரணம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அப்போது நாம் வீட்டுக்கு வந்தால் எந்த நேரத்தில் மொபைல் பார்க்கறது அப்படிங்கிறத நமக்குள்ள ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கணும். இல்லை, எனக்கு மொபைலில் தாங்க வேலை, நான் வந்து 4 ஆர்டர் வருதான்னு பார்க்கணும், அந்த ஆர்டருக்கு நான் ரிப்ளை பண்ணணும், இப்படியும் இருக்கும். அப்போ நம்ம அதை சொல்லி புரிய வைக்கணும். பாப்பா, நீ படிக்கிறது உனக்கு வேலை, அப்பாவுக்கு இந்த மொபைல் இருந்தால் தான் நமக்கு வருமானம் வரும், அம்மாவுக்கு இதில் 4 ஆர்டர் வந்தால் தான் காசு வரும், அதனால தான் நான் மொபைலை பார்க்குறேன்னு புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு உள்ள குழந்தைகள் ஒரு நல்ல கற்பூர புத்தி, டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. ஆனால் அந்த புரிய வைக்கிற நேரம் நம்ம எடுத்துக்கணும். இந்த மொபைல் அந்த டைமிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதற்கு பிறகு ஒரு தேர்வு வரும் பொழுது ஒரு 1 வீக் நம்ம யூஸ் பண்ண வேணாம் பாப்பா, நம்ம படிக்கலாம், படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாமே தவிர, இப்போ நம்ம நிறைய என்ன பண்ணுறோம் தெரியுங்களா, வீட்டில் வந்து டிவியோடைய அந்த பேமெண்ட்டை கட் பண்ணி உன்னை டிவியே பார்க்க விட மாட்டேன். அப்போ மைண்டு ஃபுல்லாக என்ன இருக்குன்னா, இன்றைக்கி கிரிக்கெட் இருக்குது. அதுவும் எவ்ரி இயர் நீங்கள் பாருங்கள், இந்த February March வந்து அந்த கிரிக்கெட் வந்துடும். அந்த குழந்தைகளுக்கு கிரிக்கெட்டில் இப்போ என்ன ரன் ஓடிச்சு, யார் இப்போ விளையாண்டாங்கன்னு தெரியலையே, என்ன போச்சுன்னு தெரியலையே. அப்போ நீங்கள் இங்கே நகர்ந்து கிச்சனில் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ண போனீங்கன்னா உங்கள் மொபைல் எடுத்து என்ன ரன்னு போச்சுன்னு பார்க்குறதுக்கு தோணும். அதை விட்டுட்டு நீ சாப்பிட்ற வரைக்கும் படிடா, சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour உனக்கு கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீ என்ன பார்க்கணுமோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ளே அவங்கள கொண்டு வரும்போது கண்டிப்பாக அதை சரி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற எல்லாமே நான் என்னுடைய பையனுக்கு செஞ்சு பார்த்து, என்னுடைய கவுன்சிலிங்க்கு வர பிள்ளைகளுக்கு செஞ்சு சக்ஸஸ் ஆன விஷயங்களை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சிப்ளிங்ஸ் இஷ்யூ, அந்த பார்ஷியாலிட்டி இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் இருக்குது. அதுவும் 2 பசங்களாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை, 2 பொம்பளை பிள்ளைங்களா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இருக்கிற வீட்டில் இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு படி, அது ஒரு காலத்தில் சொல்லுவாங்க பையனுக்கு எல்லாமே கிடைச்சிது அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் மனசால நீங்களே உங்களை தொட்டு சொல்லிக்கோங்க, நீங்கள் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு படி அதிகமாக கொடுக்குறீங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிற பையனை நம்ம பாப்பா தானடா, அவள் கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்னன்னு அப்படி பசங்களை சொல்றீங்களான்னு கேளுங்க. 2 பேரையும் சொல்லணும், 2 பேரையும் விட்டு கொடுக்க வைக்கணும், 2 பேரும் ஈக்குவல்னு நம்ம மனசுக்குள்ள நினைக்கணும். ஒரு காலத்துல எப்படி ஆண் உயர்வுன்னு நம்ம ஒரு தப்பான விஷயத்தை போதிச்சோமோ, இன்னைக்கு நிறைய வீடுகள்ல பெண்களை வந்து பெண் பிள்ளைகளுக்கு ஏன் பிள்ளை ஏன் பிள்ளை ஏன் பொம்பளை பிள்ளை அப்படின்னு செய்யற விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனாலதான் அந்த டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் சொல்றேன். அம்மா கூட சொல்லுவாங்க, நாளைக்கு இப்படி வளர்ந்தா என்ன பண்றது, இவ்வளோ அடமெண்டா இருந்தா என்ன பண்றதுன்னு. அப்பாக்கள் என்ன சொல்ல வராங்க அந்த இடத்துல அப்படின்னா, நம்ம தான் அப்படிலாம் இருந்துட்டோம், என் பிள்ளை இப்படி இருக்கட்டுமே. அந்த இடத்துல தான் நமக்கு வந்து அந்த உறவு சிக்கல்கள், அந்த மனச்சிக்கல்கள் நமக்கு 2 பேருக்குள்ள வந்தது அப்படின்னா கண்டிப்பா அதை குழந்தைகள் பயன்படுத்தி கொள்வார்கள். ஸோ அந்த இஷ்யூ பார்ஷியாலிட்டியை நீங்க உங்க மனசறிஞ்சு சரி பண்ணாத வரை அதை பிள்ளைகள் சரி பண்ண முடியாது. இது போக போக வன்மத்தை அவர்களுக்குரிய உருவாக்கும். ஏன்னா ஒரே வீட்டில் இருக்கேன், அவங்களுக்கு எல்லாம் செய்றீங்க, எனக்கு அது யாராக இருந்தாலும். அப்போ இதுக்கு சரி பண்ணணும் அப்படின்னா நாம தான் சரியாகணும். குழந்தைகளை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிற வீட்டில் ஒரு அம்மா சொன்னாங்க, முதல்ல இந்த வீட்டிலேருந்து அவங்கள அனுப்பணுங்க, அப்போதாங்க என் பிள்ளை ஒழுங்கா படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னன்னா, அவங்களுக்கு வந்து நம்ம வளரும் போது அவங்க நம்ம கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கவனம் முழுக்க நம்ம பிள்ளைய நம்ம நல்லா வளர்த்தணுங்கிற எண்ணத்தில் இருந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து உட்காந்து இருக்கும் பொழுது, இந்த பிள்ளை நாளைக்கு வந்து நமக்கு பந்தம் பிடிக்க போகிற பிள்ளை, இந்த பிள்ளை வந்து என்னை நல்ல பாட்டி நல்ல தாத்தா சொல்லிட்டா நான் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அவர்கள் வந்து செல்லம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதே பாட்டி நீங்கள் டிவி பார்க்கும்போது பாருங்கள், பாட்டி மொபைலில் ரிமோட்டை நீங்கள் பிடிங்கினா வீட்டில் பிரச்சனை வரும். ஆனால் அதே ரிமோட்டை பேரன்களோ பேத்திகளோ பிடிங்கினா கொடுத்துட்டு பேசாமல் உட்காந்துருப்பாங்க. ஸோ அங்கே அன்பு தான் அந்த பிரதானத்தில் அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. அப்போ அதை வந்து அந்த பாட்டிகளையும் தாத்தாக்களையும் பிள்ளைகள் முன்னாலேயே திட்டாம அவங்க தூங்கின பிறகு நம்ம சொல்லி புரிய வைக்கணும். இந்த பாருமா, இன்னைக்கு நீ நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இல்லை, இவ்வளோ காம்படிஷனோட இருக்கு, நீ உன் பேரன் பேத்தி நல்லா வரணும்னு தானே நினைக்கிற அப்படின்னு கண்டிப்பாக அவங்க கிட்ட பேசதாங்க வேணும், வேற வழியே இல்லை. ஏன்னா தாத்தாக்கள் பாட்டிகளுக்கு அடுத்த தலைமுறை
என்னுடைய வாரிசு எங்க பேரை சொல்லக்கூடியது, குடும்பத்தை வந்து அப்படியே தலைக்க வைக்கக்கூடியதுன்னு அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க யோசிச்சு வச்சிருப்பாங்க. அது ஒரே நாள்ல நீங்க தகர்க்க நினைச்சீங்கன்னா அது நம்ம குடும்பத்துக்குள்ளதான் பிரச்சனையை வர வைக்கும். ஆனால் எந்த நேரத்துல எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய டோன்ல இருக்கு. புரியுதுங்களா? இப்ப சாப்பிட வரீங்களா அப்படின்னு கேட்கறதும், இந்த சாப்பாடு வச்சுட்ட வரீங்களா, ரெண்டும் ஒண்ணுதான். அந்த டோன் இருக்குல்ல, அது அவ்வளவுதான். அதை நம்ம பார்த்துக்கணும். அடம் பிடிக்கிறது, அப்புறம் வந்து மன அழுத்தம், இதெல்லாம் சொன்னீங்க. இந்த அடம் அப்படிங்கிறது என்ன, எப்போ வரும் அப்படின்னா, நான் நினைச்சா எனக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல. நான் இது அழுதா கிடைக்கும், நான் சாப்பிடாம இருந்தா கிடைக்கும், நான் கோபமா ரூமை போய் கதவை சாத்திண்டா எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு ஒரு தடவை நம்ம செஞ்சு காட்டினதோட விளைவு தான் அந்த அடம் பிடித்தல் அப்படிங்கிறது. நீ தலை கீழே நின்னாலும் நமக்கு தேவையில்லாத விஷயத்த அப்பாவோ அம்மாவோ செய்ய மாட்டோம் அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா அடுத்த தடவை அவங்களே அதை பார்க்கும்போது சொல்லுவாங்க, எனக்கு இது பிடிச்சிருக்கு, எப்படி இருந்தாலும் நீங்கள் எனக்கு அதை வாங்கி கொடுக்க போகிறது இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களே அடுத்த விஷயத்துக்கு நகர்ந்துருவாங்க. கண்டிப்பாக இது நடக்குங்க. நீங்கள் செயல்முறைப்படுத்தி பாருங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்க, நீ தலை கீழே நின்னாலும் உனக்கு இது நடக்காது, அப்பாவும் செய்ய மாட்டாரு, நானும் செய்ய மாட்டோம், ஆனால் இதனால தான் உனக்கு இதை வாங்கி கொடுக்கல அப்படிங்கிறத புரிய வைக்கணும். ஓகேங்களா? அதை செஞ்சுட்டீங்கன்னா, இந்த கேட்ஜெட்ஸை பற்றி நிறைய பேர் அதில் பேசியிருந்தீங்க. பக்கத்து வீட்டில் இந்த கேட்ஜெட்ஸ் இருக்கு, எனக்கு இந்த கேட்ஜெட் வேணும் அப்படின்னு கேட்கறது. இந்த சேவிங்ஸ் இருக்கு, சேவிங்ஸை பழக்க வைக்கிறோம். ஆனால் அந்த சேவிங்கே ஒரு தடவை என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ வாங்கி கொடுக்காட்ட என்ன, என்கிட்ட காசு இருக்குல்ல, அதை வச்சு நான் வாங்கிக்கிறேன்னு என் குழந்தை சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க சேவிங்ஸ்னு நினைக்கிற விஷயம் கூட ஒரு அடம்பிடித்தலுக்கு ஒரு காரணமா இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லணும், உன் காசா இருந்தா என்ன, என் காசா இருந்தா என்ன பாப்பா, ரெண்டு பேருக்கும் ஒரே காசு தானே, நான் இன்னொரு 500 ரூபாய் கூட தரேன், நீ உன்னோட உண்டியல்ல போட்டு வச்சுக்கோ, இதை பாரு, நீ ஒரு மாசம் கழிச்சு இதுவே நமக்கு பழசுன்னு தோணும் அப்படின்னு டைவர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை நாம செஞ்சா கண்டிப்பா நமக்கு அது தேவைப்படாது. கேட்ஜெட்ன்றது திரும்ப திரும்ப டைவர்ஷனுக்குள்ள விஷயமாகவும் ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்தை மாற்றக்கூடியதாக இருக்குமே தவிர சரியாக இருக்கக்கூடிய விஷயம் இல்லை. அது கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன். அந்த அட்வைஸ் பண்றதுன்னு ஒரு சார் ஒருத்தர் அந்த குரூப்ல வந்து ஒரு ஆண் இருந்தார். அவர் தான் சொன்னார், என் பிள்ளைக்கு வந்து அட்வைஸ் பண்ணாலே பிடிக்காதுன்னு. நமக்கே அட்வைஸ் பண்ண பிடிக்காது இல்லைங்க, யோசிச்சு பாருங்க. அப்புறம் தானே நம்ம குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்றது. நீ ஏன் படிக்கலன்னு கேட்கலாமே தவிர அவனை மாதிரி நீ ஏன் படிக்கலன்னு நம்ம கேட்கறது தான் நம்மளோட பிரச்சனையா இருக்குது. நான் நேத்திக்கு ஒரு இடத்துல பேசும்பொழுது சொன்னேன், என் குழந்தை நல்லா படிக்கலன்னு வருத்தப்படாதீங்க, அதுக்கு என்ன படிக்க வருங்கிறத நீங்க யோசிச்சு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இங்க என்ன பிரச்சனைனா, சச்சின் டெண்டுல்கர் 10th தானே படிச்சிருக்கான் அப்படிங்கறத உதாரணமா சொல்லுவாங்க. ஆனால் சச்சின் டெண்டுல்கர் 10th படிச்சா கூட கிரிக்கெட்ல அவர் காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாரு. நீங்க பள்ளி பருவத்திலேயே இன்னைக்கு குகேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வேர்ல்டு சாம்பியனா வந்து நிக்கிறாரு. பிரக்ஞானந்தா அப்படி நிக்கிறாரு. அதனால எல்லா குழந்தையும் நாளைக்கு பிரக்ஞானந்தா ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த அம்மா அப்பா அந்த வயசுல என்ன பிடிக்கும்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சது இல்ல. அப்ப நம்மளும் அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அவங்களுக்கு என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும். படிக்க முடியல, ஏன்னா எல்லா குழந்தைகளாலும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியாது. அப்ப 60வது மார்க் வாங்கக்கூடிய 60வது பிள்ளை கிளாஸ்ல ஒண்ணுமே இல்லாம போயிடுமா என்ன, யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த பிள்ளைக்கு என்ன வருதுன்றத நம்ம ஏன் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறோம்? நான் நல்லா படிக்கல, ஆனா நீ நல்லா படிச்சே ஆகணும். நான் டாக்டர் ஆகல, நீ ஏன் டாக்டருக்கு படி. நான் எல்லா ஃபெசிலிட்டியும் வீட்டில் சொல்லி கொடுத்தேன். இந்த கவுன்சிலிங்க்கு வரவங்க சொல்றது, மேடம் அவளுக்காக கஷ்டப்பட்டு தனி ரூம் போட்டு ஏசி போட்டு படிக்கிறதுக்கு டேபிள் சேர்லாம் வாங்கி போட்டு ஹோம் டியூஷன் முதற்கொண்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், படிக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு சொல்ற. அதை நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, இது கிவ் அண்ட் டேக். நான் உனக்கு கொடுத்துட்டேன், நீ எனக்கு இதை கொடு. இது வியாபாரம் இல்லை, புத்தி. அப்ப அந்த புத்திக்கு என்ன உள்ள போகுமோ அவ்வளவுதான் போகும். அப்ப அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குதுங்கிறத பாருங்க, அதுல நல்ல திறமையை வளருங்க. நிறைய பேர் சுத்தி இருக்கிறவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, படிக்காம கூட சூப்பரா முன்னேறலாம், படிக்கலன்னா பிரச்சனையே இல்லைன்னு. அப்படி கிடையாது. யாரு படிக்கலன்னா பிரச்சனை இல்லை, யாருக்கு படிப்பு முக்கியம்னு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு குழந்தை ஃபெயில் ஆயிட்டே இருக்கு, அப்ப அந்த குழந்தையை தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், உனக்கு படிப்பு வரலன்னா பரவாயில்லடா கண்ணா, உனக்கு என்ன வேணுமோ என்ன பிடிக்குதோ நம்ம அதை செய்யலான்ட்டு. ஒரு 70 மார்க் வாங்கிட்டு இருந்த குழந்தை 90 மார்க் வாங்கிட்டு இருந்த குழந்தை ஏதோ ஒரு டைவர்ஷன்ல 35 மார்க் வாங்குது. அப்ப அந்த குழந்தைய படிக்கலன்னா பரவாயில்ல நம்ம சொல்ல மாட்டோம். எதனால அந்த படிப்புல இருந்து அது டைவர்ஸ் ஆகுதுன்னு பார்த்து நம்ம அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கு. ஸோ அப்போ மொத்தமா படிக்கலன்னா பரவாயில்லங்கிறதோ இல்லை படிச்சே ஆகணுங்கிறதோ ஜென்ரல் இஷ்யூ கிடையாது. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை ஒரு தாயாக கண்டிப்பாக நம்மளால உணர முடியும். அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க.
கண்டிப்பாக நீங்கள் சீர்மிகு தாயாக இருப்பீங்க. ஆல்ரெடி நீங்கள் சீர்மிகு தாயாக தான் இருக்கீங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும், சரி செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சுல்ல, இப்பயே நீங்கள் சீர்மிகு தாய் தான். குழந்தைகளுடைய அவர்கள் பிளான் செய்யும்போது அதை எவ்வாறு மேம்படுத்த வேண்டும், அவர்களுடைய பாதையிலே செய்து எவ்வாறு அதை மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் நாம் செய்ய வேண்டுமே தவிர திணிக்கக்கூடாது. நம்மை குழந்தைகள் கவனிக்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நொடியும் நாம் உணர வேண்டும். மொபைல் அடிக்ஷனுக்கு முதலில் நாம் அதிலிருந்து வெளிவந்து ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டும். பரஸ்பர உறவுகளிலும் நம்முடைய விஷயங்களிலும் நாம் சிறிய விஷயங்களில் விட்டு கொடுத்து பெரிய விஷயங்களில் உறுதியாக நிற்க வேண்டும். அடம் பிடித்தால் எதுவும் நடக்காது, தவறானதாக இருந்தால் என்பதை உணர வைக்க வேண்டும். இவ்வாறு சீர்மிகு தாய் என்ற தலைப்பில் இந்த நெறியில் மிக சிறப்பான கருத்துக்களை கூறிய ஸ்ரீமதி காயத்ரி சுரேஷ் அவர்களுக்கு நம்முடைய நன்றி. மகராஜ் அவர்கள் இப்பொழுது முனைவர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மகராஜ் அவர்கள் எழுத்தாளர் கலைமாமணி அமுதசுரபி ஆசிரியர் திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக எழுத்தாளர் கோதை ஜோதிலட்சுமி அவர்களுக்கு மகாராஜ் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அட்வைஸ் ஸ்டூடெண்ட் அகாடமி அதில் மேலாளராக திறமையோடு பணியாற்றி கொண்டிருக்கும் திரு பாஸ்கர் சீனிவாசன் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கும்படி மகாராஜ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது மகராஜ் அவர்கள் ஆசி உரை நல்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் நேற்று தான் முடிவு பண்ணாங்க, வர சொல்லியிருந்தாங்க. அங்கே போக வேண்டியதுனால நான் கடைசி வரைக்கும் இருந்து இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கணும்னு நினச்சி எனக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இது இந்த மாதிரி பெற்றோர்களுக்கான ஒரு கருத்தரங்கம் அமைக்கணும்னு சொல்லி ரொம்ப குறுகிய காலத்தில் தான் நம்ம முடிவு பண்ணோம். இதுக்கோசரம் எல்லோரும் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இதுக்கெல்லாம் இத்தனை பேர் வந்திருக்கிறது எங்களுக்கு முதல் தடவை இந்த மாதிரி ஒரு முயற்சி. அதுவும் விவேகானந்தர் இந்த 128 வருடங்களுக்கு முன்னாக இங்கே தங்கி இருந்த நாள். இதில் நீங்கள் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இதில் இங்கே இருக்கிறது நமக்கு வாழ்க்கையில் பெரிய புண்ணியம். எத்தனையோ பேர் சென்னையில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை. அவர் தங்கியிருந்த நாட்கள்லேயே, அவர் தங்கியிருந்த இடத்துலையே நம்ம இருக்கோம். கண்டிப்பாக அவருடைய ஆசிகள் உங்களுக்கு எல்லோருக்கும் கிடைக்கணும்னு நானும் மனதார பிரார்த்திச்சுக்கிறேன். இவங்க கொடுக்குற நிறைய அவங்க முதல்ல காயத்ரி அம்மா பேசும்போது நிறைய அட்வைஸ் உங்களுக்கு இருக்குது. அதனால் நம்ம சிறந்த பெற்றோர்களாக விளங்கி நல்ல ஒரு குடிமகனை நம்ம உருவாக்குறோங்கிறது அது ஒரு பெரிய யாகம் மாதிரி. கஷ்டமான விஷயந்தான். இருந்தாலும் அந்த கஷ்டத்தினால நமக்கு மாத்திரம் இல்லை, நம்ம குடும்பம் மாத்திரம் இல்லை, நம்ம நாடும் உலகமும் அதனால் பயனடை போகுதுங்கிறதுனால அந்த கஷ்டத்தை நம்ம இஷ்டமாக செய்ய மாதிரி நம்ம கேட்டுக்கிறோம். நம்ம அந்த காலத்து பெற்றோர்களும் அவங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் வேறு, இப்போ இருக்கிற நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் வேறு. இருந்தாலும் அந்த கஷ்டத்தினால ஒரு சிறந்த ஒரு குடிமகனோ குடிமகளோ வர்றாங்கன்னு போது அதுக்கு அர்த்தம் உள்ளதாக இருக்குது. சலிப்பு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, நம்ம அப்பவர் காந்தி மகாராஜ் சொன்ன மாதிரி டெய்லி நமக்கு கொஞ்சம் பிரார்த்தனையும் தியானமும் நாம் பழகணும். அதுதான் அந்த ஷாக்ஸ் எல்லாத்தையும் வித்ரா பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கும். எந்த நிலையிலையும்
மனசு தளர விடாமல் எமோஷன்ஸுக்கு நம்ம இடம் கொடுக்காம நல்லா சிந்திச்சு நம்ம வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும். இப்போ எங்கள் மேடையில் இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி வாழ்கிறவங்க தான். அதனால தான் நாம் அவங்கள கூப்பிட்ருக்கோம். அவங்க சரியாக குடும்பத்தையும் நடத்த முடியும், சரியாக நிர்வாகமும் பண்ண முடியும், 4 பேருக்கு அதை கொண்டு செல்லவும் முடியுங்கிற ஒரு சிறந்த ஸ்தானத்தில் இருக்காங்க. நீங்களும் எல்லாரும் அந்த மாதிரி வரணும். நீங்களும் வந்து ஒரு சிறந்த குடும்ப தலைவி, குடும்ப தலைவராக இருந்து 4 பேருக்கு நம்ம வாழ்க்கையை சிறப்பாக அமையணும். அதுக்கு விவேகானந்தருடைய நூல்கள் நிறைய அதுக்கு துணை புரியுது. நம்ம உலகத்திலே இருக்கிற நாட்டிலேயே இந்திய நாடு தான் சிறப்பான சிறப்புன்னு இந்தியா உலகத்துக்கே குருவாக விளங்கும் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார். இங்கே சென்னையிலே அதெல்லாம் சொல்லியிருக்கார். ஆகையினால அந்த புனிதமான நாட்டில் இருக்கும்போது நமக்கு இந்த பண்புகள் எல்லாம் இயல்பாகவே இருக்குது. நமக்கு இந்த மாடர்ன் கம்யூனிகேஷனில் கொஞ்சம் கன்ஃபியூஷன், அவ்வளோதான். ஸோ இன்றைய கருத்தரங்கம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒளியாக இருந்து நீங்கள்லாம் சிறப்பாக வர வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், சாரதா தேவி, விவேகானந்தர் அவர்களை கேட்டுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். சான்றோர் அனைவருக்கும், அனைத்து பெற்றோர்களுக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வினாக்களை முன்வைக்க வந்துள்ளேன். சீர்மிகு தந்தை, இந்த ஒரு தலைப்பில் பேசினா வந்து என்னோட கருத்துக்களை கேட்க வந்திருக்கோம். நான் மட்டும் இல்லை, என்னோட குழு நிறைந்த கருத்துக்களை கேட்க வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு தந்தை வந்து முதலில் தன் பிள்ளைகளுக்கு நல்ல மனிதனாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்க தாழ்விட அனைத்து தந்தையும் நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் செலவிடும் நேரம் வந்து தந்தைக்கு மிகவும் குறைவாக இருக்கிற காரணத்தினால, அவங்களோட பணி சுமையின் காரணத்தினால ஒரு பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறதுன்றத அவங்க எப்படி அவங்களுக்கு கிடைச்ச டைமில் அதை எப்படி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்றதை நீங்கள் சொல்லணும். ஊதியத்தை தாண்டி பல மன அழுத்தங்களை மனதில் வைத்து கொண்டு குடும்பத்துக்காக கஷ்டப்படும் பல தந்தையர்கள் வந்து அந்த கஷ்டத்தையும் தாண்டி என் பிள்ளை தலை சிறந்தவனாக எவ்வாறு நிறுத்த வேண்டும், என் பிள்ளைகள் எவ்வாறு சமுதாயத்தின் முன் தலை சிறந்து வாழ வேண்டும் என்ற கருத்துக்களை எவ்வாறு தன் பிள்ளைகளுக்கு மனதில் வச்சு ஓப்பனாக எப்படி சொல்கிறதுன்றதையும் வந்து தந்தைகள் எப்படி வந்து அவங்களுக்கு கன்வே பண்ணோன்றதையும் நான் கேட்டுக்கிறேன். பெற்றோர் செருப்பேச்சை கேட்கல அப்படின்னு தாய் ரீதியாகவும் தந்தை ரீதியாகவும் வர அந்த ஒரு இதுவில் வந்து தாய் வந்து எனி டைமும் கூட இருக்காங்களான்னு தெரியாது, தந்தை கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அப்படி சூழலில் எந்த நேரத்தை அவங்க தனக்குள்ளே எடுத்துக்கொண்டு தன் பிள்ளைகளுக்கு சொல் பேச்சை கேட்கும் கீழ்ப்படிதலை எவ்வாறு அறிவுறுத்த வேண்டும் என்பதையும் என்னோட கேள்வியாக வச்சுக்கிறேன் மேம். இன்னொன்று, தலை சிறந்த மகன் வீர மங்கை என்று எல்லாராலையும் வர முடியுமான்னு தெரில, எல்லாரோடையும் வர வைக்கணும். ஒரு தந்தையானவர் இப்போ இருக்க சமுதாய சீர்கேடுகளில் இருந்து தன் பிள்ளைகளை, ஆண் பிள்ளையாகட்டும் பெண் பிள்ளையாகட்டும், தலை சிறந்தவர்களாக சமுதாயத்து முன் நிற்க வேண்டும் அந்த அறிவுரையை தான் வழங்க வேண்டுமே தவிர தன் குடும்பத்துக்குள் எப்படி குடும்ப சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தவிர்த்து சமுதாயத்திற்கு தேவையானதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஆண்களின் தாழ்வு மனப்பான்மை மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கிறதா? ஒரு குடும்பத்தில் மனைவி கணவன் வேலைக்கு போவாங்கல்ல, அதில் மனைவி அதிகமாக சம்பாதிக்கிறதால கணவனுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறதா? அது ஒரு கேள்வி. பொது இடங்களில் கண்ட்ரோல் பண்ணாத கோபம் வருது அந்த ஆண்களுக்கு. குழந்தைங்களுக்கு இடைவெளி குறைப்பது, அதாவது வேலை விஷயமா இங்கே கூட்டின்னு போங்கப்பா அப்படி சொல்லும்போது வர முடியாத சூழ்நிலை, அதனால் அந்த குழந்தைக்கும் மன கஷ்டமாக இருக்கிறது. எவ்வாறு வீட்டு பொருளாதாரத்தின் குழந்தைகளுக்கு கற்பிப்பது? வறுமையில் எதெல்லாம் வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அதை தந்தையால் வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை, கஷ்டம், குடும்பத்தில் வறுமை அதெல்லாம் இருக்குது. குழந்தைகளின் எதிர்காலத்தை திட்டமிடுவது எப்படி அப்பா? அதுதான் கேள்வி. என்னுடைய பெயர் அமுல். ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் விவேகானந்த ஹையர் செகண்டரி பள்ளியிலிருந்து என் மகள் இனியவர்ஷினியோடைய பேரண்ட்டாக வந்திருக்கேன். நானும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மத் விவேகானந்தா சென்ஷனரி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நானும் அங்கே தான் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக படிச்சிருக்கேன். இங்கே நிறைய டைம் வந்திருக்கேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு இன்றைக்கி வந்தேன். நான் என் பேர் சரண்யா, என் பொண்ணு 6th படிக்கிறா. இன்றைக்கி தான் HM மிஸ் என்னை கூப்பிட்டு உன் பொண்ணு நல்லா மேக்ஸ் போடுறா, சொல்லி கொடுத்தோடனே நான் சொல்லித்தரேன் மிஸ், நீங்கள் உட்காருங்க மிஸ் சொல்கிறான்ட்டு என்னை கூப்பிட்டு சொன்னாங்க. ஏம்மா நம்ம குரூப்புக்கு என்ன ஆதிசங்கரர் குழுவா? நம்ம நல்லது.
இந்த ஆதிசங்கரர் குழு, தந்தை சார்பான குழு, அவர்கள் வட்டமாக அமர்ந்து தங்களுக்குள் பேசி விவாதித்த போது அதை ஒரு மௌன சாட்சி மாதிரி அமர்ந்து நான் பார்த்து கொண்டிருந்தேன். மிகச்சில நேரங்களில் மட்டும் நெறிப்படுத்தினேன். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப ஒரு கருத்தாழமிக்க விஷயங்களை ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. அதுலேயும் ஒரு சகோதரி என் அருகில் அமர்ந்திருந்தவர், குழந்தைங்களில் ஆண் பெண் அப்படின்னு பிரிக்காதீங்க என்று வற்புறுத்தி சொன்னது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்கள் ஒரு தாய்ங்கிற முறையில் செய்ய வேண்டிய பல்வேறு விஷயங்களில் ஒன்று, உங்களுடைய ஆண் குழந்தைக்கு சமையல் கற்றுக் கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பெண் குழந்தை தான் சமையலுக்குன்னு வச்சிடறோம். அப்புறம் அடுப்பில் பால் கூட பொங்க வைக்க தெரியாத கணவரை திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த பெண் ரொம்ப அவசப்படுறா. அதனால் சமையல் எல்லாம் ஆணுக்கும் உரியது தான். இன்னும் சொல்லப்போனால் அதுதான் நம்முடைய சனாதன பாரம்பரியமே. நம்முடைய பாரம்பரியத்தில் மிகச்சிறந்த சமையல்காரர்கள் 2 பேர், ஒருவர் நளன், ஒருவர் பீமன், இருவருமே ஆண்கள் தான். அதனால் ஆண்கள் சமைக்க கற்றுக்கொள்ள வேண்டியது மிக முக்கியம். தந்தையை பற்றி சொல்கிற போது நிறைய அங்கே விவாதங்களில் வந்தது. ஒரு தந்தை எடுத்துக்காட்டு தந்தையாக இருந்தால்தான் குழந்தை திருந்துவான். ஒரு பையன், ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், அவன் பள்ளிக்கூடத்தில் பக்கத்து பையனுடைய எதிர் சீட்டில் இருக்கிற பையனுடைய பென்சில், ரப்பர் இதெல்லாம் திருடுறான். இது ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. அந்த பள்ளி ஆசிரியை உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வான்னு சொன்ன உடனே அந்த பையன் அப்பாவை கூட்டிகிட்டு வந்தான். இந்த பையன் இருக்கான், பக்கத்தில் அப்பா நிற்கிறாரு. அந்த ஆசிரியர் அந்த பெண்மணி சொல்கிறாங்க, என்னங்க இது உங்கள் பையன் ஒரேடியாக திருட்டு பழக்கத்தோடு இருக்கான், பக்கத்து பசங்க பென்சில் ரப்பர்லாம் திருடுறான். உடனே இந்த அப்பா அந்த பையனை அந்த ஆசிரியர் முன்னிலையிலே கண்டிக்கிறாரு. என்னடா முட்டாள்தனமாக இப்படி திருடுறவன் பழக்கத்தை நீ மாற்றிக்க மாட்டியா? உனக்கு எத்தனை ரப்பர் வேணும், எத்தனை பென்சில் வேணும்னு சொல்லு, நான் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் என்றார் அவர். இந்த பையன் எப்படி திருந்துவான் இல்லையா? அதே மாதிரி ஒரு தந்தையும் குடிகாரர், தந்தையை பார்த்து மகனும் குடிகாரன். அந்த தந்தை சொன்னார், அங்கே 2 பேர் போகிறாங்கல்ல, அந்த 2 பேர் எப்போ 4 பேராக தெரிகிறாங்களோ அப்போ நீ குடியை நிறுத்தணும்னு. பையன் சொன்னான், அப்பா நீ நிறுத்து, முதல்ல அங்கே போகிறது ஒரு ஆள் தான். இப்படிப்பட்ட சூழல்களெல்லாம் நாம் பார்க்குறோம். நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் இந்த ராமகிருஷ்ண மடமெல்லாம் வளர்ந்துருக்கிறதுனால இருக்கிற ஒரே சின்ன பெருமை என்னன்னா, மது குடித்து தந்தை மது பழக்கத்தால் குடும்பம் அழிந்ததாக சரித்திரம் இருக்கிறதே தவிர, நம்முடைய தமிழ்நாட்டில் தாய் குடித்து அதனால் குடும்பம் அழிந்ததாக இதுவரை சரித்திரம் இல்லை. 1-2 நிகழ்வுகள் இருக்கலாம். அது நம்முடைய ஒரு தாய் குலத்தினுடைய பெரிய பெருமை. அப்படிப்பட்ட தந்தையரை திருத்த வேண்டியது தாய்மார்களுடைய பொறுப்பு. எப்படி பாலியல் வன்முறைக்கு ஒரு பெண்ணை ஒரு ஆண் உட்படுத்தினால் அங்கு அகிம்சையெல்லாம் பார்க்க தேவையில்லை, கையில் ஆயுதத்தையும் எடுக்கலாம் என்று மகாத்மா காந்தி சொன்னாரோ, அது மாதிரி மது குடிக்கிற கணவன் அமைந்த மனைவி அந்த கணவனை திருத்துவதற்கு எந்த விதத்தை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். எப்படியாவது அவனை திருத்த வேண்டும் என்பதுதான் உங்களுடைய முக்கிய கடமையாக இருக்க வேண்டும். இந்த குழந்தைகளை தோல்வி அடைகிற ருச்சியை அவர்கள் அனுபவிக்கிற மாதிரி நீங்கள் வளர்க்க வேண்டும். ஒரு தோற்றுவிட்டான், ஒரு ஃபெயிலாகிவிட்டான், ஒரு போட்டியில் கலந்து கொண்டான், பரிசு வரவில்லை என்று சொன்னால் அதனால் என்ன, அது ஒரு அனுபவம் என்று சொல்லி நீங்கள் குழந்தைகளை பயிற்றுவிக்க வேண்டும். தோல்வி என்பது வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டிய ஒரு கசப்பு ருசி. அந்த தோல்வியை அடையாமல் வெற்றியை அடைந்து கொண்டிருந்தால் கொஞ்ச காலத்திற்கு பிறகு வாழ்க்கையை சரியாக எதிர்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையில் தோல்வியே இல்லாமல் வாழவே முடியாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எங்காவது தோல்வி வரும். அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை நாம் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு பேச்சு போட்டி, அதற்கு நான் நடுவராக இருந்தேன். 3 பகுதியாக பிரித்து மதிப்பெண் போட்டார்கள். ஒன்று கருத்து, ஒன்று உடல் மொழி, ஒன்று உச்சரிப்பு. ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கிற பையன் மிகச்சிறப்பாக பேசினான். கருத்து மிகச்சிறப்பு, உடல் மொழி மிக மிகச் சிறப்பு, உச்சரிப்பு படு சுமார். தமிழ் வாழ்க என்று சொல்வது மாதிரியான ஒரு உச்சரிப்பு. எனவே எல்லா நடுவர்களும் 3 பேரும் உச்சரிப்புக்கு 0 தான் போட்டோம். ஆகையால் கூட்டுத்தொகையில் அவன் பரிசு பெற வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. அவன் தன்னுடைய பெற்றோரிடம் அமர்ந்து விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தான். அவனுக்கு அவனுடைய குறை என்ன என்று புரியவில்லை. அவனிடம் போய் உச்சரிப்பை கொஞ்சம் திருத்திக்கொள், நீ முதல் மதிப்பெண் வாங்கி முதல் பரிசை வாங்கலாம் என்று நான் சொன்னதற்கு அந்த பையன் சீற்றத்தோடு என்னிடம் சொன்ன பதில், நான் போச்சு உங்களுக்கு புரியுதில்லை, அப்புறம் என்னப்போ என்று அவன் கேட்டான். ஆக குழந்தைகள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து
திருத்திக் கொள்ள வேண்டும், தோல்விகளையும் ஏற்றுக்கொண்டு அதை வெற்றியாக மாற்ற வேண்டும் என்பது போன்ற பண்புகளை நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுபோலவே முன்பு பள்ளிகளில் நாடகங்கள் போடுவார்கள், பள்ளிகளில் மாறுவேட போட்டிகள் நடக்கும். அது மாதிரி இப்போதும் பள்ளிகளில் சில பள்ளிகள் நடக்கிற போது நீங்கள் கட்டாயம் குழந்தைகளை ஊக்குவித்து அந்த போட்டிகளில் கலந்து கொள்ள செய்ய வேண்டும். வெறும் பாடப்படிப்பு மட்டும் போதாது. எனவே அந்த வகையிலும் குழந்தைகளை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். அதற்கு தந்தை, ஒரு பையன் பரிசு வாங்குகிற போது தந்தைக்கு 1000 வேலை இருந்தாலும் அந்த வேலையை விட்டுவிட்டு அவன் வந்து பரிசு வாங்குகிற காட்சியை அந்த தந்தை பார்க்க வேண்டும். அதை நீங்கள் வற்புறுத்த வேண்டும். அதுதான் அந்த குழந்தைக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு. அதையெல்லாம் நீங்கள் அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். குழந்தைகள் அப்பாவிடம் பல்வேறு வகையான கேள்விகளை கேட்கிறார்கள். இந்த கால குழந்தைகள் சென்ற தலைமுறையை விட அதிக புத்திசாலிகள். எனவே அந்த குழந்தைகளுக்கு அறிவியல் பூர்வமாக அவர்கள் உணர்கிற மாதிரி விடை சொல்ல முதலில் தந்தை கற்றுக்கொள்ள வேண்டும், தாய் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு வீட்டிற்கு நான் போனேன், என்னுடைய நண்பருடைய வீடு. நான் போகிற போது அந்த நண்பருடைய மகன் கல்லூரியில் முதலாண்டு படிக்கிறவன் ஊஞ்சலில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தான். அவர் அங்கிள் வந்திருக்கிறார் பார் என்றவுடன் அப்படியே கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார்ந்தவரை ஹாய் அங்கிள் என்றான். அந்த பையனுடைய தந்தைக்கு மிகுந்த சங்கடமும் கோபமும் வந்தது. அந்த பையனிடம் காலை சரியாக போட்டுக்க, மரியாதை குறைவாக உட்காராதே என்று சொன்னார். அந்த பையன் கேட்டான், என் கால் மேல் நான் என் காலை போட்டுக்கொண்டால் அதில் அவருக்கு என்னப்பா சிரமம்? ரொம்ப நியாயமான கேள்வி. இந்த பிரச்சனையை அவர் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்று நான் நினைத்த போது அவர் மிக அழகாக சமாளித்தார். நல்லது, உள்ள உன் தங்க சுடிதார் இருக்கு இல்லையா, நீ இந்த பேண்ட் ஷர்ட்டை கட்டிட்டு சுடிதார் போட்டுக்கிட்டு வா என்றார். ஐயோ, அது பொம்பளைங்க ட்ரெஸ்ப்பா, அதை நான் எப்படி போட்டுக்க முடியும் என்றான் அவன். ட்ரெஸ் என்பதனுடைய நோக்கம் மானம் மறைப்பது. அப்படியானால் நீ சுடிதாரும் போட்டுக்கொள்ளலாம் தானே. ஆனால் சம்பிரதாய ரீதியாக அது பெண் உடை என்று நீ விளக்குகிறாய் இல்லையா, அது மாதிரி கால் மேல் கால் போட்டுக்கொண்டால் அவமரியாதை என்கிற கருத்து நிலவுகிறது. காலை சரியாக போட்டுக்கொள்வதில் உனக்கு என்ன சிக்கல், அதில் பணம் காசா செலவு என்று அவர் எடுத்து சொன்னார். இந்த பையன் உடனே கேட்டான், தெரிந்து கொண்டான். இந்த குழந்தைகள் கேட்கிற கேள்விக்கு தந்தையோ தாயோ அறிவுபூர்வமாக அவர்கள் உணர்கிற மாதிரி பதிலை எடுத்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஓர் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள், அடுத்து வருகிற தலைமுறை நம்மை விட கட்டாயம் புத்திசாலிகள். எனவே அவர்கள் புத்திக்கு புரிந்தால்தான் அதையும் பின்பற்றுவார்கள். நிறைய பேர் அப்பாவுக்கு நேரம் குறைவாக இருக்கிறது, குழந்தைகளை கவனிப்பதில்லை என்று சொல்கிறார்கள். நேரம் என்பது ஒரு குறிப்பிட்ட 1 மணி நேரம் கிடைத்தால் கூட முழுமையாக அந்த குழந்தையின் மேல் கவனம் செலுத்தி அவனிடம் அன்பாக பேசினால் அந்த குழந்தை சரியாகி விடுவான். நீண்ட நேரம் என்பது தேவையில்லை, குவான்டிட்டி குவாலிட்டி என்கிறார்கள், குவாலிட்டி ஆஃப் டைம். அந்த குறுகிய நேரத்தில் குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பாசத்தோடு அந்த தந்தை செய்தாலே குழந்தை மெல்ல மெல்ல மாறத் தொடங்கி விடுவான். இன்னொரு விஷயம், பெங்களூரில் எனக்கு தெரிந்த ஒரு வீட்டிற்கு நான் சென்றிருந்தேன். அந்த கணவன் மனைவிக்கும் அவர்கள் அந்தரங்கமாக சொன்னதால் எனக்கும் மட்டும் தெரிந்த ஒரு ரகசியம் உண்டு. அது என்ன என்று பிறகு சொல்கிறேன். என்னுடன் ஒரு நண்பர் வந்தார். அந்த வீட்டில் ஒரு 5 வயது பையன். அவன் முகம் அவன் அப்பாவை போலவே இருக்கிறது. அவன் நடக்கிற பொழுது அவன் அப்பாவை போலவே நடக்கிறார். நானும் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். வந்தவரும் சொன்னார், இந்த பிள்ளை அப்படியே அப்பாவை கொண்டு பிறந்திருக்கிறது, அந்த நடையை பாருங்கள், அப்பன் நடக்கிற அதே நடையை உரித்து வைத்திருக்கிறது என்று அவர் சொன்னார். நானும் வியந்தேன். ஆனால் அந்த தாய் தந்தை நான் மூவரும் மனத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரித்து கொண்டோம். காரணம் என்னவென்றால் அது அடாப்டட் சைல்டு, தத்து பிள்ளை தான், பிறந்த பிள்ளை அல்ல. பிள்ளை அப்பாவை பார்த்து பார்த்து அப்பாவை போலவே நடக்கிறது, ஜாடை கூட அப்பாவை போல் மாறிவிடுகிறது. அப்படியானால் ஒரு தந்தை எப்படி இருக்க வேண்டும் தன்னுடைய குழந்தையை வளர்ப்பதில் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தந்தை கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, தந்தை சிகரெட் பிடிக்கக்கூடாது. தந்தை, இது அற்புதமான ஒரு இடம். நீங்கள் வீட்டில் நாள்தோறும் இரவு 8:30 மணிக்கு மேல் அமுதமொழிகள் புத்தகத்தை வைத்துக்கொண்டு கணவன் மனைவி இருவருமாக அந்த குழந்தையை பக்கத்தில் வைத்துக்கொண்டு தினம் ஒரு 10 பக்கம் வாசியுங்கள். குடும்ப சூழலும் மாறும், குழந்தை மனமும் மாறும் இல்லையா? நல்ல விஷயங்களை நாம் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். மனைவிக்கு அதிக சம்பளம் என்பதால் தந்தை கொள்கிற பொறாமையால் நேர்கிற சிக்கல், அது ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அதையும் ஒரு சகோதரி நம்முடைய குழுவில் எடுத்து சொன்னார். இந்த சிக்கலை முன்னிலைப்படுத்தி செல்வி ஜெயலலிதாவும் முத்துராமனும் நடித்து சூரியகாந்தி என்று ஒரு திரைப்படமே வந்திருக்கிறது.
இது ஒரு சிக்கல் தான், உளவியல் சிக்கல். அந்த உளவியல் சிக்கல் எதனால் ஏற்படுகிறது என்றால், வாழ்க்கையில் பொருளாதாரம் என்பது தகுதியை பார்த்தும் திறமையை பார்த்தும் பெரும்பாலும் வருவதில்லை. அது ஒரு அதிர்ஷ்டம், அவ்வளவுதான். மனைவிக்கு தன்னை விட கூடுதலாக சம்பாதிக்கிற ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது என்பதை இந்த கணவன் புரிந்து கொண்டால் அவர்கள் ஆனந்தமாக வாழ்க்கை நடத்துவார்கள். அப்படி அல்லாமல் அந்த சம்பளத்தினாலேயே மனைவி தன்னை விட உயர்ந்து விட்டதாக கணவன் நினைப்பதோ, அல்லது ஒருவேளை உயர்ந்தால்தான் என்ன, ஒரு சதாசிவம் கிடைக்கவில்லை என்றால் எம்எஸ் வெளி உலகுக்கு தெரிந்திருப்பாரா என்ன, என்னை விட பிரமாதமாக எம்எஸ் பாடுகிறார் என்றால் சதாசிவம் பொறாமை கொண்டார் இல்லையா? அப்படிப்பட்ட கணவராக, அப்படிப்பட்ட தந்தையாக மாற வேண்டும். அதெல்லாம் பெண்கள் கையில் தான் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் குழந்தை நாம் சொல்வதை கேட்டு வளர்வதில்லை, நாம் நடப்பதை பார்த்து வளர்கிறார்கள். இங்கே சுவாமிஜி அவர்கள் சொன்னது மாதிரி செல்ஃபோனை ஓயாமல் நாம் பார்த்தால் குழந்தைகளும் செல்ஃபோனை பார்க்கத்தான் பார்ப்பார்கள். திருவள்ளூர் என் ஸ்ரீதரன் என்கிற என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் ஒரு பள்ளிக்கு ஒரு தாளாளராக இருக்கிறார். அவர் ஒரு சிக்கலை சொன்னார். 6ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தை, எப்படித்தானே சொல்ல வேண்டும், 6ஆம் வகுப்பு படிக்கிற பையன் 4ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிக்கு காதல் கடிதம் கொடுத்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. காதல் என்றால் என்னவென்றே தெரியாத வயதில் அப்படி ஒரு கடிதம் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த மன உணர்வை தூண்டியது அலைகள் ஓய்வதில்லை போன்ற படங்கள் இல்லையா? எனவே அப்படிப்பட்ட படங்கள் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். தொலைக்காட்சியில் செய்திகளை மட்டும் பார்க்கலாம், அல்லது தேவையான விஷயங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து நாம் பார்க்கலாம். நமக்கு ஒருவேளை ஆர்வம் இருந்தாலும் நம்முடைய குழந்தைகளின் மனநலனை முன்னிட்டு நாம் சில விஷயங்களில் நம்மை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பேச்சை நிறைவு செய்கிற போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். மற்ற குழுவை பற்றி நான் சொல்ல இயலாதென்றாலும் என் குழுவினர் நடந்து கொண்ட முறையை பொறுத்து மற்ற குழுவினரும் அப்படியே நடந்து கொண்டிருப்பார்கள் என்று நம்புகிறேன். என் குழுவில் இருந்த ஒவ்வொரு பெண்ணும் பேசிய ஒவ்வொரு விஷயமும் அறிவுபூர்வமாகவும் சிந்திக்கத்தக்கதாகவும் இருந்தது. இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்புகிறவர்கள் குடும்பத்தை நிர்வகித்தால் கட்டாயம் குழந்தைகள் மிகச்சிறப்பாக முன்னேறுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் இந்த வாய்ப்பு கிடைத்தமை குறித்து உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கும்போது நமக்கும் அளவற்ற ஆனந்தம். ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் ஒரு உதாரணம் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது பையன் கால் மேலே கால் போட்டிருந்த போது அவருடைய தந்தை சரியான ஒரு பதிலை சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சாங்க. இதே மாதிரி சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது. அதை உங்ககிட்ட பகிர்ந்துறதுக்காக வந்திருக்கேன். சுவாமி விவேகானந்தர் சின்ன வயசில் இருக்கும்போது அவருக்கு குதிரை ஓட்டியை பார்க்கும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். அந்த காலத்தில் குதிரை தான் அந்த வாகனம் இருந்தது. அப்போ ஸ்கூலில் எல்லாரும் நீ என்னவா ஆகணும்னு கேட்கும்போது நான் பெரிய குதிரை ஓட்டியாக வரும்னு சொன்னபோது எல்லோரும் அவரை கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க, கேலி பண்ணியிருக்காங்க. இவர் அழுதுட்டு வீட்டுக்கே வந்திருக்கிறார். என்னப்பா ஆச்சு, ஏன் நீ கலங்கியிருக்குன்னு கேட்டபோது நடந்தது சொல்கிறார். உடனே அந்த அம்மா சொன்னது, அவன் நீ போய் குதிரை ஓட்டி ஆகணும்னு சொல்லியிருக்கிய, உனக்கு இது வேண்டியதுதான்னு சொல்லிட்டு திட்டல. ஏன்னாக்கா இது ஒரு தாழ்ந்த ஒரு குறிக்கோள்னு சொல்ல, நேராக அப்படியான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ இருந்தது, ஓவியம். அது என்னன்னாக்கா ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுற கீதை உபதேசம். நீ தேரோட்டியாக தான் வருவ. எப்படிப்பட்ட தேரோட்டி என்றால் இந்த தேசத்தையே வழி நடத்துகின்ற கிருஷ்ணர் போன்ற ஒரு தேரோட்டியாக வருவாய். ஸோ இப்படிப்பட்ட தாய்மார்கள் தான் சுவாமி விவேகானந்தர் போன்ற மகத்தான புருஷர்களாக ஆக்குகிறார்கள். ஸோ தாய்மார்கள் என்பவர்கள் சிறிய ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக முறையில், அதாவது வேறுபட்ட கோணத்தில் சிந்தித்து பிள்ளைகளின் முன்பு வைத்தால் அவர்கள் உள்ளத்தில் நன்கு பதியும். ஸோ நல்ல ஒரு உதாரணத்தை கூறி ஒரு நெறிப்படுத்திய ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். குழந்தைகள் நம்மை பார்த்தே வளர்கிறார்கள். அதனால் நம்முடைய ஒவ்வொரு செயலும் சொல்லும் சிந்தனையும் அதற்கேற்றவாறு அமைய வேண்டும். குறுகிய நேரம் இருந்தாலும் பாசத்தோடு அறிவுபூர்வமாக அவர்களுடைய வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். நெருப்படுத்திய ஸ்ரீ திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய நன்றி. அடுத்ததாக ஸ்ரீ வித்யாரண்யர் குழுவினர், அந்த குழுவிலிருந்து 2 பிரதிநிதிகளை தங்களுடைய வினாக்களை எழுப்புவதற்கு கலந்துரையாடி தங்களுடைய குழுவின்
அந்த சாராம்சமான வினாக்களை எழுப்புவதற்கு இங்கு அழைக்கிறோம். சீர்மிகு குணநிலன் மிக்க இந்திய பிரஜை என்ற தலைப்பு. ஸ்ரீ வித்யாரண்யர் குழுவினர், நெறியாளர், எழுத்தாளர் கோதை ஜோதிலட்சுமி அவர்கள். சான்றோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அம்பிகா. நான் ஸ்ரீ சாய் விவேகானந்தா வித்யாலயா பள்ளியில் இருந்து வருகிறேன். பிள்ளைகள் நாம் சொல்வதை ஏற்றுக்கணும், அதை பிள்ளைகள் உணர்வது இல்லை. ஏன்? பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் பேசாமல் இருக்க என்ன காரணம்? அதாவது பிள்ளைகள் எதிர்க்க நம்ம பேச போகிறது இல்லை, ஆனால் மற்றவங்க வெளியிலிருந்து கற்றுக்கிறதுக்கு நான் ஆப்ஷன் இருக்குது. அது ஏன்? பிள்ளைகள் நல்ல குணம் நலமாக இருக்க என்ன செய்ய வழிமுறை? சிறிய வயது குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட அறிவுரைகளை புகட்டுவது? வயது மூத்த பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட அறிவுரைகளை புகட்டுவது? நம் நாட்டு பிள்ளைகளுக்கு வெளிநாட்டில் போய் வேலை செய்ய வேண்டும் என்ற என்ன ஆர்வம் அதிகமாக உள்ளது. படிப்பை தவிர மற்ற இதர கலைகளுக்கு எப்படி ஆர்வம் காட்டுவது? பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கும் உதவும் குணத்தை எப்படி வளர்ப்பது? இதை பற்றி என் குழுக்கள் உள்ள கேள்விகள். சுவாமிஜி நமஸ்காரம். பெரியோர்கள், மேடைகள், மற்ற தாய் தந்தையருக்கு நமஸ்காரம். சில குறிப்புகள் எடுத்திருந்தோம். என் பேர் திருமாவளவன். சில 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 தாய்கள் தந்தையர் பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தார்கள், சிலர் நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தார்கள். நெகட்டிவ் முதல்ல சொல்லிடுறேன். நான் குறிப்பாசிரியராக பகிர்ந்துக்கிறேன் உங்களுடைய அட்வைஸ் கேட்குறதுக்காக. அட்லீஸ்ட் ஒரு 3 தாய்மார்கள் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, குழந்தைகள் இருக்காங்க, எஸ்பெஷலி ஒருத்தருக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. அவங்க இவங்க நல்லா சமமாக தான் அவங்கள அஃபெக்ஷனேட்டாக இருந்தாலும் அவங்க பார்ஷியாலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க குழந்தைகள். அது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல. நான் மனஸ்தாபப்பட்டாங்க. அதை பகிர்ந்துக்கிறேன் உங்ககிட்ட. இன்னும் சில தாய்மார்கள் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, நல்லொழுக்கமாக வளர்க்கணும், தமிழ் கலாச்சாரத்துடன் வளர்க்கணும் என்று ஃபீல் பண்ணாங்க. மரியாதையோடு வளர்க்கணும், நேர்மையோடு வளர்க்கணும் அப்படின்னு அவங்க மனசு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் இன்னும் சில தாய்மார்கள் என்ன சொன்னாங்க, குழந்தைகள் எஸ்பெஷலி ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளும் சரி, அவங்க சமுதாயத்தில் போகிறப்ப அந்த குட் டச் பேட் டச் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணாங்க. பொதுவாக எல்லாருமே ஃபீல் பண்ணதுன்னா, அந்த கேட்ஜெட்ஸ்னால குழந்தைக்கு ரொம்ப நேரம் அதுலேயே செலவு பண்ணுறாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாங்க. அதில் எங்கள் குழுவில் இருந்த ஒரு பிடி டீச்சர் அவங்க என்ன சொன்னாங்க, அது நாம் அவங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்தது, அதில் இவ்வளோ தான் ஹோம்ஒர்க் அனுப்புகிறாங்க, வேறு வழி இல்லை, ஸ்கூல்லேருந்து அனுப்புகிறாங்க. ஆனால் அது இவ்வளோன்னா அது ஒரு அரை மணி நேரம் தான் அதுக்கு வேலை. அந்த அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி அதை எடுத்துக்கலாமே. ஏன்னா குழந்தைங்களுக்கு முக்கால்வாசி ஃபோன் வாங்கி கொடுக்கல என்னோடய குழுவில் இருந்தவங்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கண்கொத்தி பாவம் மாதிரி இருக்கலாம். இல்லை அந்த வந்த கொஸ்டின்ஸ் நம்ம எழுதி ஒரு புக்கில் எழுதி அதை வச்சு நம்ம பேசலாமே, அந்த மொபைலே கொடுக்காமல் இருக்கலாமேன்னு ஃபீல் பண்ணாங்க. இன்னும் முடிச்சிடுறேன் சார். ஒரு தாய்மார்கள் என்ன ஃபீல் முடிச்சிட்டேன், இந்த மாதிரி முன்னுதாரணமாக நாம் இருக்கணும் அவங்க ஃபீல் பண்ணாங்க. அவங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தாங்க. ஆனால் அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில் எல்லாருமே ஒரு சுமூகமாகவும் ஒரு அன்பாகவும் இருந்ததுனால குழந்தைங்களும் அதை பார்த்து நல்லா வளர்ந்தாங்கன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ எதுவும் சொல்லிக் கொடுக்கறது அட்வைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நாம் முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணாங்க ஒரு தாய்மார். இன்னொரு தாய்மார் அவங்க ஆக்சுவலாக அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. ஸோ இவங்களே குழந்தைய வளர்க்குறப்ப அவங்க இன்ஃபேக்ட் ஒரு குக்காக தான் இருந்தாங்க. ஆனாலும் கஷ்டத்தை தெரிஞ்சு வளர்த்தேன் நான் குழந்தைய, அதனால் இப்போ அந்த குழந்தை ஒரு நல்ல கதியில் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. நான் அந்த குழந்தைக்கு நான் ஃப்ரெண்டாகவும் இருந்தேன் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. இதுதான் தாழ்மையான. வித்யாரண்யர் குழுவில் எல்லாரும் தங்களை ஒரு இந்திய பிரஜையாக, குணநலம் மிக்க இந்திய பிரஜையாக அப்படின்னு வரும்போது கூட பெற்றோராக தான் நாம் சிந்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்விகளும் நீங்கள் தரவுகள். ஒவ்வொரு விஷயமும் ஒரு பெற்றோரும் சொல்லுகிற விஷயம் அவங்களோட பிள்ளைகளை பற்றியதாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்திய பிரஜையாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம பிள்ளைகள் எப்படி நல்ல பிரஜைகளாக இருக்கிறதுங்கிறதுல தான் நம்ம கவனம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன்.
இதில் சில விஷயங்களை அவங்களே பதில் சொன்னாங்க இதுக்கெல்லாம். அதே போல் தான் இப்போ நானும் சொல்கிறேன். ஒரு எங்கள் அம்மாவை உதாரணமாக வைத்து நான் இதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே எங்கள் குடும்பத்தில் இப்போ என்னுடைய மகள் பிறந்தபோது நான் இதை எப்படி வளர்க்கணும் அப்படி எல்லாருக்கும் கனவுகள் இருக்குல்ல, அதுபோல் எல்லாருக்கும் இருப்பதை போல் எனக்கும் இருந்தது. அப்போது எங்கள் அம்மா கொடுத்த ஒரு அறிவுரை அது என்னென்னா, நீ எப்படி வாழணும்னு விரும்பினையோ அதை அந்த குழந்தைகிட்ட காட்டாத, அந்த குழந்தை எப்படி வாழ விரும்புகிறாளோ அதற்கான நல்ல சூழ்நிலையை நீ ஏற்படுத்தி கொடுத்தா போதும். அதுதான் முதல்ல ஒரு பெற்றோராக நாம் செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, நீ என்ன செய்கிறியோ அதை அது செய்யும். அப்போது உன்னுடைய விருப்பங்களும் கனவுகளும் எதுவாக இருக்குது? இதுவரைக்கும் இந்த நாள் வரை, அதாவது என் மகள் பிறந்த அந்த நாளில் இதுவரை உன்னுடைய இந்த கடந்த ஓராண்டு காலம் எப்படி இருந்தது? பத்திய சாப்பாடு, கட்டுப்பாடு, இங்கே போகக்கூடாது, இத்தனை மணிக்கு மேலே எதுக்கு, வண்டியில் போகலாமா வேண்டாமா, இப்படியெல்லாம் யோசித்தோம் தானே. ஸோ என்ன பத்தியம் சொன்னாலும் இருந்த, எங்கே போகக்கூடாதுன்னு சொன்னாலும் சரின்னு கேட்டுக்கிட்ட, இங்கெல்லாம் போயே தீரணும் அப்படின்னா முதல்ல அட்டையை எடுத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட போக தயாராகிட்டோம். டாக்டர் சொன்ன அத்தனையும் ஃபாலோ பண்ணலை. எதுலையாவது காம்ப்ரமைஸ் பண்ணியா? இல்லை. ஒரு குழந்தை நல்ல முறையில் பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு நீ என்ன பத்தியம் வேண்டுமானாலும் இருக்க தயார். அப்போ இந்த குழந்தை இந்த சமூகத்திலே நல்ல பிரஜையாக வளர வேண்டும் அப்படின்னா அதுக்கும் இனிமேலும் இதைவிட கடினமான பத்தியங்களை நீ இருந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எங்கள் அம்மா அறிவுரையாக மட்டும் சொல்லலை. அதுக்கப்புறம் அன்றைக்கு தான் எனக்கு புரிந்தது, எங்கள் அம்மா அப்படித்தான் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அந்த பத்தியத்தை என்னுடைய தாயார் தொடர்ந்து கடைபிடிச்சதுனால தான் இன்னைக்கு நாம் நல்ல நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா என்னுடைய தாயார் திரைப்படமே பார்த்ததில்லை. அன்றைக்கு டிவியோ கேட்ஜெட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் வாராவாரம் திரைப்படம் போவாங்க. ஒரு கூட்டு குடும்பத்தில் அம்மாவை தவிர அத்தை, சித்தப்பா எல்லாம் அவங்களும் குடும்பத்தோட பிள்ளைகளை அழைத்து கொண்டு சினிமாவுக்கு போவாங்க. எங்கள் அம்மா ஒரு திரைப்படம் கூட இன்று வரை 74 வயசு திரையரங்கமே தெரியாது எங்கள் அம்மாவுக்கு. நானும் பார்த்ததே இல்லை. 26வது வயதிலே நான் பார்த்த முதல் படம் காந்தி. இப்போதும் 2 படம் தான் பார்த்துருக்கேன். 2 முறை தான் நான் திரையரங்கத்திற்கு போயிருக்கிறேன். இது என்னன்னா, எங்கள் அம்மா பார்க்கலை, அதனால எங்களுக்கு தெரியலை. அதன் மீது அந்த அந்த சுவை இல்லை. அந்த டேஸ்ட் எப்போ வரும்? நீங்கள் கொடுத்த பிறகு தானே. ஒரு தடவை நீங்கள் நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்குறீங்க, அது எல்லா நாளும் அதையே கேட்கிறது. நம்ம ஒரு தடவை கூட கொடுக்கலன்னா அதுக்கு அந்த டேஸ்ட் தெரியாது. இப்போ நானும் அதையே கடைப்பிடித்து கொண்டு வருகிறேன். இது வரைக்கும் என் மகள் திரைப்படம் பார்த்ததில்லை. எங்கள் வீட்டில் டிவி இல்லை. 17 வருஷம் டிவியில் தான் நான் வேலை பார்த்தேன், நியூஸ் படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் டிவி இல்லை. அப்படியும் வாழ முடியும், ஒன்றும் குறைஞ்செல்லாம் போகாது. டிவி இல்லாத காரணத்தால் காலையில் செய்தித்தாள் படிக்கிற பழக்கம் 7 வயசுலேயே என் மகளுக்கு வந்துவிட்டது. இப்போது நாம் எந்த சூழ்நிலையை உருவாக்கி தர்றோமோ அந்த சூழ்நிலைக்கு அவர்கள் பழக்கப்பட்டு விடுவாங்க. இப்போ பக்கத்து வீட்லேயோ அத்தையோ கசினோ நாத்தனாரோ ஏதோ ஒன்று வாங்குறாங்க, உடனே நாமளும் அந்த பொருளை வாங்குகிறோம். அந்த பொருள் நமக்கு தேவையா தேவையில்லையா தெரியாது. சில பொருள்கள் எல்லாம் எதுக்கு வாங்கினோன்னே தெரியாது. பொருட்காட்சிக்கு போனோம், பொருள் வாங்கினோம், கொண்டு வந்து வச்சோம், ஒரே நாள் பயன்படுத்தினோம், அது மூலையில் இருக்குது இல்லையா? அப்போது அதை பார்க்குற குழந்தை தனக்கும் ஆசை வந்த உடனே ஒரு பொருளை கேட்கும், அடம் பிடிக்கும், வாங்கும், வேஸ்ட் ஆகும். ஸோ சிக்கனம் என்பதில் தொடங்கி பொறுமையாக இருக்கிறதுல இருந்து நாம் படிக்கிறது, அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த ஒரு நூலகத்தை உங்கள் வீட்டிலே நீங்கள் ஏற்படுத்தினால் உங்கள் குழந்தை படிக்கும். பூஜை அறை தான் இருக்கிறது என்றால் அது தினம் சாமி கும்பிடும். உங்கள் வீட்டில் டிவி தான் 24 மணி நேரமும் ஓடுது அப்படின்னா அது டிவி தான் பார்க்கும். அவங்க சொன்ன எல்லா கேட்ஜெட்ஸும் இருக்குது. கேட்ஜெட்ஸே இல்லாமலும் வாழ முடியும். ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களே, எல்லா பிள்ளைகளுக்கும் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. ஐஐடி போகிற குழந்தைக்கு எப்படி அதே ஹோம்ஒர்க் அதே கேட்ஜெட்டில் தானே வருது. அப்போது எதற்கு எவ்வளவு நேரம் செலவிடலாம், எதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நாம் நெறிப்படுத்தி கொண்டாலே அது பிள்ளைகளுக்கு தானாக வந்து சேரும். என்னுடைய வீட்டில் டிவி இல்லை, ஆனால் ஒரு அறை புத்தகங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது.
அதையே என்னுடைய மகளும் பின்பற்றி வருகிறாள். ஏன்னா வேற வழி இல்லைல்ல. இப்போ பொழுதுபோக்குக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? டிவி பார்க்க முடியாது, ஃபோன் கிடையாது, சினிமாக்கெல்லாம் போகிற வழக்கம் இல்லை, மால்கள் தெரியாது. இப்போ என்ன செய்வாங்க? நீங்கள் நான் எல்லாரும் மாலுக்கு போகலாம் அப்படின்னு பிள்ளைகளை இவங்க பின்னால் உட்கார வச்சுட்டு தான் கூப்பிட்டு போகிறோம். எந்த பிள்ளையும் தானாக மாலில் போய் சுற்றி பார்த்துட்டு வர்றது இல்லை, நாம தான் கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே நீங்கள் காட்டுவது எல்லாம் நுகர்வு கலாச்சாரம். இதெல்லாம் வேணும் அப்படின்னா அப்போ அதையெல்லாம் ஆசைப்படும் குழந்தைக்கு தன்னாலேயே வர்றது என்ன? அடம்பிடிக்கிறது தானே. ஆசைப்பட்டதை அடைவதற்கான ஒரே வழி அவனுக்கு என்ன இருக்கு? அடம்பிடிக்கிறது தானே. அப்போ அது அடம்பிடிக்கத்தான் பிடிக்கும். அதனால எங்கே இருந்தாலும் அம்மா சொன்ன அதே அறிவுரை தான் எல்லாருக்குமாக. அது ஒரு அன்னையின் அறிவுரை. பத்தியம் இருந்து பெற்றுக்கொண்டோம், பத்தியம் இருந்துதான் வளர்க்க வேண்டும், வளர்த்தாக வேண்டும். அந்த பத்தியம் நமக்கும் நல்லது, நம் அடுத்த தலைமுறைக்கும் நல்லது. நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் இதுக்குள்ள பதில் இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னுதாரணமாக நாம் இருப்பது அப்படிங்கிறது எல்லா பெற்றோருக்கும் தெரியுது. ஆனால் அதை எங்கிருந்து தொடங்குவது அப்படின்னு தான் தெரியல எல்லாருக்கும். எல்லா பெற்றோருமே அதை பற்றி பேசினாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியுது, ஆனால் எப்படி செய்யன்னு தெரியல. எங்கேயாவது ஒரு சின்ன புள்ளியில இருந்து தான் ஆரம்பிச்சு ஆகணும். ஒரு ட்ரெக்கிங் போகும்போது அதை சொல்லி கொடுப்பாங்க. இவ்வளோ பெரிய மலையும் நம்ம முழுசாக ஏறி முடிச்சுடுவோமா அப்படிங்கிற மலைப்பு ஏற்படும் நீங்கள் மலை அடிவாரத்தில் நிற்கும்போது. அப்போ அவர் சொல்லுவார், அங்கெல்லாம் நீ பார்க்க வேண்டாம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை மட்டும் பாரு. நீ அடுத்து கால் எடுத்து எங்கே வைக்கிறையோ அது உனக்கு தெரியுதா, அந்த இடத்துல தெளிவு இருக்கிறதா, அங்கே உன் காலை வச்சேன்னா நீ சறுக்காமல் இருப்பியா, அது மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அதே தான் இங்கேயும் பெற்றோராகவும் சரி, சிறந்த பிரஜையாக நாம் வளர்வதற்கும் சரி. அடுத்த ஸ்டெப் என்ன? இன்னைக்கு நாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தோமா, நல்ல விஷயத்தை நம்ம பிள்ளைகளோட பகிர்ந்து கொண்டோமா? ஒரு நாள் நீங்கள் கதை சொல்லுங்கள், ஒரு நாள் அவங்கள சொல்லுங்கள். அவங்க சொல்கிற கதைகளுக்குள்ள பாசிட்டிவிட்டி இருந்தால் அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நெகட்டிவிட்டி வரும். சில குழந்தைகளுக்கு நாம் அது மாதிரி கதைகளை சொல்லும்போது அவன் இல்லாததெல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வருவான். ஏன்னா அது அவன் சுற்றி எதையெல்லாம் பார்த்தானோ அதையெல்லாம் அவன் சொல்ல முயற்சி செய்வான். அப்போ அதை நெறிப்படுத்துங்கள். அந்த நெறிப்படுத்துகிற வேலை மட்டும் செய்தாலே போதும். ஒரு ட்ரெக்கிங் போகும்போது அந்த எக்ஸ்பர்ட் கூட வருவார், அதான் சொல்லுவார், இந்த இடத்துல காலை இப்படி தூக்கி வைக்காத, மெதுவாக ஒரு ஸ்டெப்பாக போ அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு ஸ்டெப்பாக தான் போகணும். எந்த ஒரு கோபுரமும் முழுசாக ஒரே ராத்திரியில் ஏறுறது இல்லை. ஒவ்வொரு செங்கலா, ஒவ்வொரு கல்லா, ஒவ்வொரு சிற்பமாக உருவாகித்தான் ஒரு கோபுரம் உருவாகி இருக்கிறது. அதனால இன்னைக்கு நாம் ஒரு சின்ன விஷயத்தை மாற்றிக்கலாம், இல்லை இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்துலேருந்து தொடங்கலாம். நம்ம பிள்ளைகிட்ட நாம் இதை மாதிரி அப்ரோச் பண்ணலாம். அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களை மாற்றினாலே நம்ம பெரிய சாதனைகளை படைக்கிற குழந்தைகளை உருவாக்கி விட முடியும். அதனால நமக்கும் பெருமை, நம் தேசத்திற்கும் பெருமை. சிறந்த பிரஜைகளாக எல்லா தலைமுறையினரும் இருக்க வேண்டும். அதற்கான முயற்சியாக முதலடியை இன்றைக்கு நாம் எடுத்து வைக்கலாம். நன்றி. குழந்தைகள் பிறப்பதற்கு மட்டுமல்ல, அவர்கள் வளர்ப்பதற்கும் நாம் பெற்றோர்கள் பத்தியம் இருக்க வேண்டும் என்ற கருத்தை மிகவும் ஆணித்தரமாக வாழ்க்கை உதாரணத்துடன் நம்முடன் பகிர்ந்துள்ளார் நெறியாளர், எழுத்தாளர் கோதை ஜோதிலட்சுமி அவர்கள். மேலும் அவர்கள் இமாலயத்தில் அவர்கள் அந்த மலையேறுவதற்கான கோர்ஸ் முடித்துள்ளார். அதனால்தான் அவர்களுடைய அந்த உதாரணங்களில் மலையேறுவது எப்படி, அது எவ்வாறு, எந்தெந்த சிக்கல்கள், அது எவ்வாறெல்லாம் அறிவுரைகள் என்பதை தாம் அனுபவபூர்வமாக அவர்கள் பகிர்ந்துள்ளார். அவர்களுக்கு நம் நன்றி. அடுத்த 4வது சுவாமி விவேகானந்தர் குழுவின் தலைப்பானது சீர்மிகு செயல்திறன். நெறியாளர் திரு பாஸ்கர் ஸ்ரீனிவாசன். இந்த குழுவினரிலிருந்து 2 பிரதிநிதிகளை தங்களுடைய கேள்விகளை மட்டும், நீங்கள் பல விஷயங்கள் டிஸ்கஸ் செஞ்சுருப்பீங்க, அது அத்தனையுமே இங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதில் உங்களுக்கு நீங்கள் முக்கியமாக கருதிய கேள்விகள் ஒரு 3-4 இருந்தால் அதை இங்கே பகிர்ந்து கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கோப்பெருந்தேவி. நான் ஸ்ரீ RKM சாரதா வித்யாலயா மிடில் ஸ்கூலிலிருந்து டி நகர் அங்கேருந்து வந்திருக்கேன். எங்களோட குழு ஸ்ரீ விவேகானந்தர், எங்கள் குழுவில் இருந்தவங்க எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை சரியான முறையில் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுலேருந்து ஒரு 4 கேள்வி எங்கள் சார்கிட்ட நாங்கள் கேட்குறோம். இப்போது நீங்கள் எல்லாம் பேசுனது இந்த காலம், நாங்கள் பேச போகிறது தலைப்பு எங்கள் எதிர்காலம், எங்கள் குழந்தைங்களோட எதிர்காலம் எப்படி.
படித்ததற்கான வேலை கிடைக்கல, அவங்களுக்கு எப்படி ஊக்குவிக்கணும் அப்படின்றதால கேள்வி. எங்களோட கேள்வி எல்லாமே எதிர்காலத்தை பற்றி தான். ஆல்ரெடி எங்கள் வீட்லேயே ஒருத்தவன் படித்தவன் இருக்கான், படிப்புக்கான வேலை கிடைக்காம அவன் எவ்வளோ கஷ்டப்படுற நான் பார்த்துட்டு இருக்கேன். அவனை கம்பேர் பண்ணி அந்த கேள்வி நான் கேட்குறேன். இப்போ இவன் படித்து இந்த வேலை கிடைக்கணும் ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கு போகிறான். ஆனால் அந்த வேலை அவனுக்கு கிடைக்காம அவன் ரொம்ப மன உளைச்சல் ஆகிறான். அவனோட தொடர்ந்து அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான், இவனே படித்து இந்த வேலை எனக்கு கிடைக்கல, இந்த படிப்பை நான் ஏன் படிக்கணும்ன்ட்டு அடுத்தடுத்து அவன் போயிட்டே இருக்கு அந்த ஒரு ஜென்ரேஷன். சார் இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி துறையில் இருக்கனால அதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸும் கேட்டுக்கிறேன். யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இப்போது அன்எம்ப்ளாய்டாக இல்லை இங்கே ரொம்ப குறைவான சேலரி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நிறைய அவேர்னஸ் இல்லை ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த ஜாபு இல்லை எந்த மாதிரியான ஜாப்ஸ் அதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அவங்க படித்ததுக்கும் இல்லாமல் இல்லை அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆன்ஸ் மாதிரி ஏதாவது படிச்சுட்டு ஈஸியாக வந்து எப்படி அப்ரோச் பண்ணி ஒரு ஃபாரினில் போய் வேலை பார்க்குறது, அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இப்போது இது ஜென்ரலான கொஷின்ஸ். நிறைய படிச்சிருப்பாங்க விமன், பட் ஆனாலும் பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி சுச்சுவேஷன் குழந்தைங்கள பார்த்துக்கணுன்னு நிறைய பேர் போகிறாங்க, சாதிக்கிறாங்க. பட் சில பேர் வீட்டிலே இருக்காங்க, அவங்க டாப்பராக இருந்தாலுமே சரி. இவங்களுக்கெல்லாம் நம்ம அப்பார்ட் ஃப்ரம் பிஸ்னஸ், சில பேருக்கு தான் பிஸ்னஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைக்கும், எல்லாருக்குமே அந்த ஃபேமிலியிலலாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நிறைய பேருக்கு. அந்த மாதிரி விமனுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஷினுமே இருக்குது. அதுக்கப்புறம் இப்போது பசங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்ஜினியரிங் படித்தாலுமே அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளோட சுற்றி கம்மியாக கூட இருக்கலாம். பட் அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா எல்லா பேரண்ட்ஸ்க்கு கிட்ட தான் போய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதிர்பார்ப்பாங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட் கூட இல்லாமல் அவங்களாவே அவங்கள வந்து எப்படி மோட்டிவேட் பண்ணி அதில் சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஷின் இருக்குது. இது எனக்கு தெரியல சார், பட் கேட்டாங்க, நான் அதை சொல்லிடுறேன். இப்போ வந்து எப்படின்னா, இப்போ ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அந்த பேரண்ட்ஸ் ஒரு ஆக்குபேஷனில் இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தைங்களும் அந்த ஆக்குபேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி 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 அதை தான் பண்ணணும்னு அவங்க மைண்டில் ஃபிக்ஸடாக நின்றுடும். ஈவன் தே ஆர் அவங்க அதை விட கேப்பபிள் அதிகமாக இருந்தால் கூட. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அதை ஓகே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக அதை ரன் பண்ணுறது கரெக்டாக, இல்லை வந்து அதை அவங்க ஓவர் கம் பண்ணி இல்லை நான் வந்து இதை விட அதிகமாக கூட என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டாங்க. இப்போது நீங்கள் உங்களுடைய இதில் வந்து ஏதாவது மற்றவங்களுக்கு இந்த மாதிரி இப்போது அந்த ஏஜ் வந்தவங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓகே சார், பட் சின்ன வயசுலேருந்தே நமக்கு இவ்வளோ இருக்குது, அது மாதிரி ஒரு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி சைட்ஸோ இல்லை வந்து வேறு ஏதாவது வழிகள் இதை படிக்கலாம், பசங்க சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் பெருசானவுடனே, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சொல்ல முடிஞ்சால் ஈஸியாக இருக்கும் சார். நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க ரிலேட்டட் ஃப்யூச்சர் கோல்ஸ் அண்ட் பேரண்ட் ஜாப்ஸ் அண்ட் ஆல். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டுக்கு நான் வரதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நானும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கேன், சரிங்களா. ஸோ இனிஷியலாக என்னோடய ஃபாதர் வந்து என்னை வந்து கைட் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் தம்பிங்களாம் உனக்கு கீழே தம்பிங்களாம் இருக்காங்க, ஸோ அதனால் நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை நீ இது பண்ணாத, நான் வேறு ஒரு பிளான் பண்ணுறேன், அதுக்கேற்ற மாதிரி வந்துரு அப்படின்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி தான், ஏன்னா எனக்கு பிடிக்காத துறையில் தான் நான் போய் ஜாயின் பண்ணேன். ஸோ அப்படி தான் வந்து என்னோடது ஸ்டார்ட் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் நான் எப்படி மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜாபை வந்து நான் ஜாபை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுலேருந்து அப்படியே என்னோடய கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க இது மாதிரி அவங்களோட தம்பி வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார், பட் அவருக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்க மாட்டேங்குது, செட் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு. பட் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி போக மாட்டேன்றோம். லைக் நம்ம எங்கள் குரூப்லேயே வந்து ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கப்போ ஒருத்தர் சொன்னாங்க, அது லாஸ்ட் கொஸ்டின் ஆக்சுவலாக அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி அவங்க சிங்கிள் பேரண்ட்டு, ஸோ நாங்கள் டெய்லர் ஜாப் பண்ணுறோம், அதே வந்து என் பையனும் இல்லை என் பொண்ணும் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, பட் நான் அதை மாதிரி நான் விருப்பப்படலை அப்படின்னா. பட் அவங்கக்கிட்ட ஒன்று தான் சொல்லணும், ஆக்சுவலாக வந்து எந்த ஜாப்பும் வந்து
ரொம்ப மட்டமானதோ இல்லை எந்த தொழிலுமே வந்து ரொம்ப கேவலமானதோ கிடையாது. பட் நீங்கள் ஒன்றும் இல்லை, அவங்க டெய்லர் ஜாப்ஸ் பண்ணுறாங்க, ரெகுலராக அந்த ஜாப் பண்ணுறாங்கன்னா அது நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன எடுத்துகிட்டு போகணும் அதை வந்து உங்கள் டாட்டர்ட்டையோ இல்லை உங்கள் சன்ட்டையோ நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதுக்கு எப்படிலாம் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது எங்கள் ஊர் ஆக்சுவலாக வந்து திருச்சிராப்பள்ளி. ஸோ அது நான் கொஞ்சம் ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து ரெகுலராக வந்து அந்த மில்க்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்குன்னு கனெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 1000 ரூபாய். சரிங்களா? ஒரு வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு, ஒரு நாளைக்குன்னு சொல்கிறேன், ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய். எங்கள் சரௌண்டிங் எங்கள் வில்லாலே வந்து